நம்ம நாடு சுதந்திரம் அளிச்சு இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு யாரும் நினச்சதில்லை. அப்படிப்பட்ட அந்த பாடலினால் எனக்கு கலைவாணரை பற்றி தெரிந்து கொள்ள ஆசையாக இருந்தது. ஒரு சுயமரியாதைக்காரன்னா இன்னொருத்தரை எப்படி சுயமரியாதைக்காரராக மாற்றுவதுன்றதுக்கு பக்கத்தில் உட்காந்தாலே போதும், 2 பேர் பேசுவோம். ஒருத்தன் ஜாதியை கண்டுபிடிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுவோம். நீங்கள் பஸ்ஸிலெல்லாம் பாருங்களேன், நீங்கள் புத்திசாலித்தனமாக தமிழ்லையோ இல்லை இலக்கியம் சார்ந்தோ ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் ஐயா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்போம். முதல்ல இந்த ஊர், அந்த ஊரில் எந்த தெரு, எந்த பக்கம், மேற்கையா கிழக்கையா, அவன் அப்படியே கணக்கு போடுவான். அந்த சின்ன தெருவா பெரிய தெருவா இப்படி கண்டுபிடிச்சி நீ என்ன ஜாதி, நீலாம் இவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து இந்த வண்டியில் ஏறி பேசுகிறியா அப்படின்றதுக்காக கேட்பான். அது மாதிரி சில பேர் கேட்டிருக்கான். நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு ஒருத்தர் பஸ்ஸில் என்ன கேட்டார். நண்பரோட பேசிட்டு போனேன். அவர் நண்பர் இறங்கினோன்னா ஒரு நகர்ந்து வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னாரு. எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆகிடுச்சு, உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவோ தங்கச்சியோ இல்லை உங்கள் மகளையோ எனக்கு கட்டி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, அதனால் நான் ஜாதி சொல்ல மாட்டேன், நான் 2 ஜாதிக்கு பிறந்திருக்கேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை அப்படின்னு கேட்டேன். நான் 2 ஜாதிக்கு பிறந்திருக்கேன், நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, சும்மா சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை சார் அது எப்படி சொல்ல முடியும், ஏதாவது ஒரு ஜாதி தானே இருக்கும் அப்படின்னாரு. ஆமாம் சார் ஒரே ஜாதி தான் இருக்கும், மனுஷர் ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு சாதி பற்று உள்ளவரும் சுயமரியாதை உணர்வு உள்ளவரும் தான் இந்த சமூகத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அடுத்தவர்களோடு பேசுகிற போதெல்லாம் நம்ம என்ன பேசுகிறோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, 10 முறை சபரிமலைக்கு போய் வந்துக்கிறீங்களே ஏதாவது பலன் இருக்கா, கடன் வாங்கினீங்களே அந்த கடனை ஐயப்பன் கட்டினாரா நீங்கள் கட்டினீங்களா, இப்படி தானே பேசுவோம், எங்கேயுமே பேசுவோம். அதுபோல் என்னை பேச அழைத்த உடனே நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் என்ன சிறப்புன்னா, நீங்கள் தானே பேச வரீங்க, தலைப்பு சொல்லுங்கன்னு கேட்டார். இது ஒரு அருமையான வாய்ப்பு. இது ஆகஸ்ட் மாதம் முதல்ல பேசுகிறோம், கடைசியில் இறந்து போன கலைவாணரை பற்றியும் பேச வேண்டும் என்பதற்காக கலைத்துறையில் சுயமரியாதைக்காரர்கள் அப்படின்னு தலைப்பு சொன்னேன். தலைப்பு சொன்ன பிறகு நான் யோசிக்க தொடங்கினேன், யாரெல்லாம் சுயமரியாதைக்காரர்கள். கலைத்துறையில் மரியாதை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அப்படி போய் நின்று ஹோட்டல் உள்ள நயன்தாரா சாப்பிட்றாங்கன்னு சொல்லி பாருங்க, பஸ்ஸு போனால் போயிட்டு பார்த்து பாடா அப்படின்னு கூப்பிட்டு போகிற ஆள்லாம் இருக்கான், ஓடுவான், அப்படியே கிடுகிடுன்னு ஓடுறான், அங்கே ஷூட்டிங் நடக்குது சொல்லி பாருங்க, ஓடுறான். ஏன் அப்படின்னா பார்க்கிற விஷயம் மனிதனை அதிகமாக பாதிக்கிறது. அதனால தான் ஐயா பேசின காலத்தில் நின்று கேட்ட கூட்டமெல்லாம் இன்றைக்கி டிவி முன்னாடி தானே உட்காந்துருக்கு. ஒரு காலத்தில் மனிதர்கள் அவ்வளோ கூட்டமாக போய் கேட்டார்கள். நான் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அமராவதியில் 1987ஆம் ஆண்டு போய் பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடத்தினேன். கிட்டத்தட்ட 3000 பேர் இருந்தாங்க. எனக்கு வியப்பு, மரத்து மேலே உட்காந்துக்கிறான், செவுத்து மேலே உட்காந்துக்கிறான், பொம்மலாட்டம் பார்க்கறதுக்கு எதுக்கிட்ட இப்படி வந்து உட்காந்துருப்பான்னு பார்த்தேன். எல்லாம் கரைச்சிட்டேன். எனக்கு ஆச்சரியம்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வந்த உடனே ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன், எப்படியா இவ்வளோ கூட்டம்னு. நாங்கள் 63ல் இங்கே ஒரு கூட்டம் போட்டோம் தம்பி. ஐயா வந்தார், பேசினார். தந்தை பெரியார் போய் அமராவதியில் பேசுகிறாரு. 12 பேர் தான் இருந்தோம். 2.25 மணி நேரம் பேசிட்டு 11:45 பேச்சை முடிச்சுட்டு பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னாரு. முன்னாடியே நிறுத்திருக்கலாம் என்ன, ஏன்னு கேட்டார். இல்லை பசியாக இருக்கிற நீங்கள் ஏன் அவ்வளோ நேரம் பேசணுன்னாரு. எத்தனை பேர் இருந்தாங்க கூட்டத்தில் என்னாரு, 12 பேர் தான் இந்த மைக் சீட்டுக்காரனோட சேர்த்து அப்படின்னாரு. இப்போ நம்ம கருத்தை உனக்கு நானே சரியாக விளக்காமல் போயிட்டேன்னா நாளைக்கு நீ எப்படி மற்றவனை கூப்பிட்டு இங்கே விளக்கம் சொல்லுவ. நான் இப்போ விளக்கமாக சொல்லிட்டதுனால நீ சொன்னீன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ இங்கே 3000 பேர் 4000 பேர் இந்த கருத்துக்கு வருமாயா அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனுடைய வெற்றி தான் இது அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒரு கருத்தை பலரிடம் சொல்லுவதனால் பயன் என்ன என்று பார்க்காமல் நான் பேச வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவ மத பிரசங்கம் பண்ணுறவங்களாம் பாருங்களேன், நாய் கட்டிருக்குது பரவாயில்லைங்கன்னு உள்ளே வரான். அவனுக்கு தெரியும் நம்ம வீட்டு நாய் கண்டிப்பாக கடிக்காதுன்றது அவனுக்கு தெரியும். ஏன்னா கட்டி போட்டுருக்குது இல்லை, அது கடிக்காதுன்னு தெரியும். கர்த்தர் இருக்கிறார், இருக்கட்டுங்க, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு, ஃப்ளாஸ்கில் தண்ணி நீங்கள் தானே எடுத்துன்னு வந்தீங்க, கர்த்தராக கொடுத்தாருன்னு நிறைய கேட்டுருக்கோம். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாம், மத பிரசங்கம் செய்கிறவர்கள், மதம் சார்ந்து பேசுகிறவர்கள், சாதி சார்ந்து பேசுகிறவர்கள் எல்லாம் ஆற்றாமையில் பேசுகிறார்கள்.
இந்த நம்ம கருத்து எடுபடவே மாட்டேங்குது. அதுவும் தமிழ்நாட்டிலன்னா எதுவுமே எடுபட மாட்டேங்குது. நம்ம பருப்பு எந்த தண்ணியிலையும் வேகலையே அப்படின்ற என்னென்னமோ ஊற்றி பார்க்குறான், ஒன்றும் வேக மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, ஐயா விதைத்த விதை அது போல விதைத்து இருக்கிறார். அப்படிப்பட்ட சமூகத்தில் கலைத்துறையில் பல பேர் இருந்திருக்கிறார்கள், நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். எனக்கு நினைவுக்கு தெரிந்த வரை தொடக்கத்திலிருந்து அப்படி பார்த்தோம்னா, அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தில் ஐயாவோடு இணைந்து பணியாற்றிய காலத்தில் அவரோடு ஓடி வந்து இணைந்து கொண்டவர் டிவி நாராயணசாமி என்கிற நடிகமணி டிவி நாராயணசாமி. அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரனுடைய மாமா, தாய் மாமா. அவர் தான் சேர்ந்தார். நடிப்பில் ரொம்ப ஆர்வம் உள்ள எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் அவர் சேர்ந்துட்ட உடனே அவரும் வந்து சேர்ந்தார். இப்படி பல பேர். அதுக்கு அடுத்து நடிப்பிசை புலவர் கே.ஆர். ராமசாமி, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், காக்கா ராதாகிருஷ்ணன், இப்படியே வரிசையாக சொல்லிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்குது என்கிட்ட. இன்னைக்கு இருக்கிற இனமுரசு சத்யராஜ் உள்ளிட்டு கலைத்துறையில் இருக்கிற பல பேரை நாம் அறிவோம். இவங்க எல்லாரை பற்றியும் தனித்தனியாக ஒவ்வொரு நாள் பேசலாம். ஏன்னா அவ்வளவு இயக்கத்துக்காக, இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக தான் பங்கேற்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி பேசிய நடிகர்கள் இருக்கிறார்கள். எஸ்எஸ்ஆர்லாம் வந்து பெரிய பாராட்டுக்குரியவர். அவருக்கு எதுக்கு லட்சிய நடிகர்னு பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு முறை நான் அப்பா இடத்துல கேட்டேன். நிறைய படத்தில், அதாவது சிவாஜி நடித்த பக்தி படங்களில் எல்லா படங்களிலும் எஸ்எஸ்ஆருக்கு வாய்ப்பு தருவதாக ஏபி நாகராஜனே நேராக போய் கூப்பிட்ருக்கார். கூப்பிட்டுக்கு பக்தி படத்தில் நான் நடிக்கிறது இல்லை, அது என்னுடைய கொள்கை. நான் வந்து அவ்வை டி.கே. சண்முகம் நாடக குழுவில் நான் பால வேடம்லாம் போட்டு நடித்திருந்தாலும் அதோடு சரி, நான் எப்போ கருத்து தெரிஞ்சு அண்ணா பின்னாடி நடக்க ஆரம்பிச்சோன்னோ அன்னையிலேருந்து நான் இது மாதிரி போடுறதில்லை அப்படின்னு சொன்னவர் தான். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா முக்குளத்தூர் சங்கத்தில் போய் சேர்ந்துட்டார், அது வேறு. ஆனால் கடைசி வரை கொள்கை மாறாமல் இருந்தவர்களில் முக்கியமான 2 பேரை பற்றி மட்டுமே இப்போது பேசலாம் என்று நேரம் கருதி சுருக்கமாகவும் சொல்ல இருக்கிறேன். முதலில் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். அவரை பற்றி நம்ம நிறைய தகவல் அப்படியே கொட்டி கிடக்குது. அதாவது அவர் வந்து 1908 நவம்பர் 29 நாகர்கோயிலில் இருக்கிற ஒழுகுனசேரிங்கிற கிராமத்தில் பிறந்த, அதுவும் வந்து சுடலையாண்டி எசக்கியம்மாள்ங்கிற ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். சரியாக படிக்காதவர், 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் போயிருக்காரு. அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, குடும்ப கஷ்டத்துக்காக நாடக கொட்டையிலும் முறுக்கு விற்கிற வேலை. தேட்டர், நாடக தேட்டர்கள் இருக்கும், அங்கெல்லாம் வந்து அடிக்கடி நாடகங்கள் நடக்கும். அங்கே அம்மாவை சுட்டு கொடுக்குற முறுக்கை விற்கிறது தான் அவருக்கு வேலை. முறுக்கு விற்கிறவர் என்ன பண்ணுவார்னா, நகைச்சுவையாக பேசி, அண்ணா கொட்டாய் வருது முறுக்கு வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவார். அண்ணா தூக்கம் வருது முறுக்கு வாங்கிக்க அப்படின்வார். நாடகம் நல்லாயிருக்கும், தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா முறுக்கு வாங்கிக்க, இப்படி சொல்லி வியாபாரம் பண்ணுறவர். இதை பார்த்து அந்த நாடக குழுவில் இருப்பவர்கள் அவரை இணைத்து கொண்டார்கள். அப்படி நடிக்க துவங்கி நாடகத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட 150 படங்கள் வரைக்கும் நடித்திருக்கிறார். 150 படங்களுக்கு மேலே தான் நடித்திருக்கிறார். அவர் வந்து பக்தி படங்களிலெல்லாம் அவரை கூப்பிட்டு, இப்போ எப்படி வடிவேலு, யோகி பாபு வரைக்கும் பார்த்திங்கன்னா நகைச்சுவை நடிகர்களுக்குன்னு தனி பாட்டு அப்படியே தனியாக ஷூட் பண்ணி படத்தில் எங்கெங்கே வேணுமோ அங்கே இறச்சிக்குவாங்க. ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி செந்தில் வந்தாங்க பார்த்திங்களா, அந்த காலகட்டத்தில் கவுண்டமணி செந்திலை எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்துட்டா போதும் படம் நல்லா ஓடுன்ற முட்டாள்தனமான முடிவோடு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் கலைவாணர் வச்சு பக்தி படங்களில் அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. பக்தி படங்களில் இருந்தாலும் பகுத்தறிவு கருத்தையே அவர் பரப்பினார். ஒரு பாட்டுக்கு நடுவில் கலைமகள், அதாவது திருஞான சம்பந்தர் நாக்கில் சரஸ்வதி எழுதிட்டதுனால, குடியிருக்கிறதுனால தான் அவருக்கு சின்ன வயசுலேயே பாட்டு வந்தது. பார்வதி பால் குடிச்சதுனால தான் அவருக்கு பாட்டு வந்தது அப்படின்னு ஒரு பக்தி படத்தில் ஒரு செய்தி வரும். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவார். அந்த 2 வரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் படம்லாம் பார்க்கல. அப்பா அடிக்கடி அதை சொல்லி எனக்கு, கலைமகள் நாவினில் உறைவது நிஜமெனில் மலஜலம் கழிப்பது எங்கே எங்கே அப்படின்னு அந்த பாட்டில் வரும். நாக்கில் தான் சரஸ்வதி குடியிருக்கிறான்னா, அந்த அம்மாக்க திடீர்னு பாத்ரூம் வந்துட்டா எங்கே போவாங்கன்னு கேட்குறாரு.
நியாயமான கேள்வி தானே. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் பள்ளி ஆசிரியர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க தொடர்ந்து கல்வித்துறை மூலமாக ஒசூருக்கு போகிறேன், மாதிரி பள்ளி. அங்கே ஒரு ஆசிரியர் வந்தார். அவர் 16 உத்திராட்ச கோட்டை போட்டுன்னு வந்தார். யார்? பள்ளிக்கூட வாத்தியார். அவர் சாதாரண சின்ன குழந்தைக்கெல்லாம் பாடம் நடத்துகிறவரில் 9th 10th பாடம் நடத்துகிறவர். இந்த 16 உத்திராட்ச கோட்டை போட்டு வந்தது என்னை ஒன்றும் பாதிக்கலை. அவருக்கே தெரியாது பலன் இல்லாததுன்னு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, டீ டைமில் வந்து டீச்சருங்க கிட்ட சொல்கிறார், இது பார்த்திங்களா 8 முகம் உள்ளது, இதுலேயே 7 முகம் உள்ளது போட்டால் இன்னும் அதிர்ஷ்டம் அப்படின்னாரு. நான் அப்படியே பேசினேன், டீ குடிச்சுன்னு போய் 10வது பாஸ் ஆகிறது எந்த கொட்டைன்னு கேட்டேன். அப்படியே திடுக்குன்னு திரும்பி பார்த்து அப்படியே ஆச்சரியமா, இன்னும் எப்படி கேட்குறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், இவ்வளோ வச்சுருக்கீங்களே, 10வது பாஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு. நீங்கள் பாடம் நடத்தினா தானே பிள்ளை பாஸ் ஆவான். ஒரு கொட்டை கொடுங்க சார், நான் பாஸ் ஆகிடுறேன்ட்டா நீங்கள் கட்டி கொடுத்துருவீங்களா, இல்லை அவன் பாஸ் ஆகிடுவானா அப்படின்னு கேட்ட உடனே, சார் ரொம்ப முற்போக்காக பேசுகிறாரு அப்படின்னாரு. உண்மைதான், நான் முற்போக்குன்னா அப்போ நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணுவீங்க, வரேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். அவர் என் வகுப்புக்கு வரல, என்னோடு தேநீர் குடிக்கிற நேரத்தில் நான் அதை பேசினேன். இப்படி பக்தி மார்க்கமாக இருக்கிற சமூகத்தில் கலைவாணர் ஒரு புரட்சியை செய்கிறார். ஒரு தனி மனிதன் நடிகராக, அதுவும் சாதாரண ஒரு நகைச்சுவை நடிகராக பங்கேற்று கொண்ட கலைவாணர் பாட்டும் நகைச்சுவைக்காக பண்ண முடியும் அப்படின்னு பண்ணுறார். அதை விட சிறப்பு என்னென்னா, 2 படம் அவரே இயக்குனராக பண்ணுறார். பணம்னு ஒரு படம், அப்புறம் வந்து மணமகள்னு ஒரு படம். இந்த 2 படமும் வந்து அவரே இயக்குறாரு. அதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, கலைஞரை கூப்பிட்டு அவரை அதுக்கு உரையாடல் எழுதியார் சொல்கிறாரு. எழுத்தரும்போது, உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுங்கன்னு கலைஞர் சொல்லும்போது ₹1 போட்டு இப்படி காட்டினார். யார்? கலைவாணர் வந்து ₹1 போட்டு பேப்பரில் போட்டு இப்படி பக்கத்தில் 3 0 4 0 போட்டு இவ்வளோ போதும்னார். கலைஞர் ₹10,000 அப்போவே பணம் கொடுத்துருக்காரு. இப்படி தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்துக்கு ஏற்ப அந்த கதை அமைப்பை அவரே உருவாக்குவார். இப்போ நடிகர்களில் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கவுண்டமணி, தேங்காய் சீனிவாசன், ஃப்ரண்ட் ராமசாமி, புலிமுட்டு ராமசாமி, வெள்ளை சுப்பையா, கருப்பு சுப்பையா, காக்கா ராதாகிருஷ்ணன், இப்படி பேருக்கு முன்னாடி ஒரு அடைமொழி இருக்கிறது அல்லவா, அதை உருவாக்கியவர் கலைவாணர் NS கிருஷ்ணன். அதே மாதிரி தங்கவேலு, நடிகர் தங்கவேலு, டனால் தங்கவேலுன்னு பேர். அவர் ஒரு படத்தில் டனால்னு சொல்கிறதுனால அவருக்கு டனால் தங்கவேலுன்னு கலைவாணர் தான் பேர் வச்சார். கலைவாணர்கிட்ட நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த தங்கவேலு போய், எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுங்கண்ணே, நீங்கள் நடிக்கிற படத்தில் ஏதாவது ஒரு சீன் கொடுங்க அப்படின்னார். அப்படியா, சரி வா, நாளைக்கு அங்கே ஷூட்டிங் நடக்குது, அங்கே வந்துடு, உனக்கு ஒரு வேஷம் தரேன் அப்படின்னு போனார். நம்ம தம்பிவன் இவனுக்கு ஒரு வேஷம் வேணும்னு கேட்டான், இப்படி ஒரு சீன் வச்சுக்கலாம் அப்படின்னு டேரக்டர்கிட்ட வச்சுக்கலாமே அப்படின்ட்டாங்க. தங்கவேலு கலைவாணரை துரத்துவார், அவர் ஓடுவார் வயக்காட்டில். இதுதான் காட்சி. அண்ணே அண்ணேன்ட்டு எதிரில் ஒருத்தர் வருவார், ஏன் இப்படி ஓடுற அப்படின்னு. ஏய் வரான் பார், அவன் வேலை கேட்குறான்ப்பா அப்படின்னு. வரான் பார், அவன் வேலை கேட்குறான்னு. அட வேலை தானே, இவ்வளோ பெரிய நிலம் நீர் எல்லாம் வச்சிருக்கிற, வேலை கொடுக்கக்கூடாதா? சும்மாரியா, அவன் தங்க வேலை கேட்குறான்யா. என்னது? ஆமாயா, கோயிலில் இருக்கிற தங்க வேலை கேட்குறான்யா, இவன் தங்க வேலை கேட்குறான் அப்படின்னு 4 தடவை அந்த டைலாக் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துங்க, தன்னோடு நடிக்கிற சக நடிகனை அறிமுகப்படுத்துகிற போதே தங்கவேலுங்கிற ஒரு பேரோட ஒரு காட்சியில் ஒரு கலைஞனால் அறிமுகப்படுத்த முடிகிறது என்றால் அது ஒரு சுயமரியாதை காரணால்தான் முடியும். ஏன்னா வேற யாரும் அடுத்த ஒரு பேரை சொல்லவே மாட்டான், எந்த காலத்துலையும் சொல்ல மாட்டான். இன்றைக்கெல்லாம் நடிக்கிற நடிகனை நான் வந்து 3 திரைப்படங்களில் நடிக்க போயிருக்கிறேன். அதில் சார்லி மற்றவங்கெல்லாம் நடித்தாங்க. அட்ராசக்கன்னு ஒரு படம், பாண்டியராஜா பாராட்டுறதுக்கு எல்லாரும் போகிறோம். ஒரு காலனியில் இருக்கார் அவர், அவரை பாராட்டுறதுக்கு எல்லாரும் போகிறோம். மணிவண்ணன் வந்து வாங்கய்யா வாங்கய்யான்னு கூப்பிடுவார். வாங்க வாங்க அப்படின்னு 2 பேர் தோளில் சார்லி வந்து கை போட்டு போகணும். பிரமாதமான சீனு. க்ளோஸ்அப்பில் எடுக்க போகிறாங்க, சார்லியை க்ளோஸ்அப்பில் எடுக்க போகிறாங்க. இந்த பக்கம் நான் நிற்கிறேன், இந்த பக்கம் சேகர்னு ஒரு தம்பி நிற்கிறார். 2 பேர் தோல்லையும் கை போட்டு வந்தவர் கேமரா கிட்ட வரும்போது 2 பேரும் இப்படி பின்னாடி தள்ளிட்டு இப்படி முன்னாடி வந்துட்டார். ஏன் சொல்கிறேன்னா, இதான் நடிகை. ஆனால் கலைவாணர் நேசன் செய்கிறாரு, அவரை அறிமுகப்படுத்துகிறாரு.
வேலை கேட்குறான்றாரு, தங்க வேலை கேட்குறான்றாரு, இவன் தங்க வேலை கேட்குறான்றார். இந்த 3 வார்த்தையும் பார்த்துங்க, வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? இந்த வாய்ப்பு வேற யாருக்கு கிடைக்கும்? அதே மாதிரி கலைவாணர் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு பாட்டு வச்சுருந்தாருன்னா அதில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது பகுத்தறிவு கருத்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்தது இல்லை பாகுபலி படம், அதில் ஒரு காட்டுவாசி பேசுகிறார், ஒரு மொழி பேசுகிறார். அதை எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு பெரிய இதெல்லாம் போடுவாங்க. யார்? வைரமுத்து அவர் மகன் தான் வந்து, நான் வந்து கம்ப்யூட்டரில் போய் தேடினேன், அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சேன், இந்த வார்த்தை. அது என்ன தப்பாக பேசுறதுக்கு எதுக்கு வார்த்தை கண்டுபிடிக்கணும்? வளர்னா போதும். ஆனால் சந்திரலேகா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், கலைவாணர் ரொம்ப சாதாரணமாக பேசுவார். உரையிலே தக்காரு அப்படின்வார். நான் சொன்னது யாருக்கா புரிஞ்சுதா பாருங்க. உரையிலே தக்காருன்னுவார். ஒன்றும் கிடையாது, தரையில் உட்காரு. இந்த ஊ எடுத்து அங்கே போட்டார், அந்த தாவு எடுத்து இங்கே போட்டார். உரையிலே தக்காருன்னுவார். தரையில் உட்காரு. வேடிக்கை காட்டுறாரு அவர். இங்கே பார் அப்படின்வார். அதை என்ன பண்ணணும்? பங்கை ஈர் அப்படின்வார். இங்கே பார் தான், பங்கை ஈர்னுவார். இங்கே பார். ரெண்டு வார்த்தை எடுத்துக்குவார், 2 எழுத்தையும் மாற்றி போட்டே பேசுவார். ரொம்ப நேரம் பேசுவார். அது அந்த அரண்மனை உள்ள போகிறதுக்காக வித்தை காட்டுறவங்க மாதிரி போவார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இதுக்கெல்லாம் என்னத்துக்கு மூளை செலவு பண்ணி இவ்வளோ யோசித்தேன், போனேன், வந்தேன்னு என்னடா டூப் போடுறீங்க? எங்கள் கலைவாணர் இதை 50 காலகட்டத்திலே செய்துட்டார். அதை விட சிறப்பு, ஒரு படத்தில் ஒரு பாட்டு வைக்கிறார். நல்ல தம்பி படம் அண்ணா எழுதி கொடுத்துருக்காரு. அதில் வந்து அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கலைவாணர் ஒரு பாடகர், அதில் லாவணி பாட்டு பாடியிருக்கார். எதுவெல்லாம் அழிந்து போன தமிழர் கலைகளோ அதையெல்லாம் தூக்கி நிறுத்திய பெருமை கலைவாணரை சாரும். ஏன்னா லாவணின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது என்னென்னா, புலமையானவர்கள் பாடுகிற, அதுவும் வந்து புராண இதிகாச கதைகள் தெரிந்த புலவர்கள் பாடுகிற 2 பேர் எதிர்த்து பாடுற பாட்டு, போட்டி பாட்டு. அந்த போட்டி பாட்டு எப்படின்னா, காமன் செத்து போயிட்டான்னு ஒருத்தர் சொல்லுவார், இல்லை காமன் சாகலை, மன்மதன் இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் பாடுவார். அதுக்கு புராண இதிகாச கதைகள்லேருந்து நிறைய சான்றுகளை சொல்லணும். அந்த பாடல் தான் சக்கரவர்த்தி திருமகளில் வர உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது. அந்த டைப்பில் வர டேப் அடித்து பாடுறது தான் அந்த பாட்டு. அதை சக்கரவர்த்தி திருமகளில் வச்சார். இது மாதிரி ஒவ்வொன்றும் செய்வார். அதில் பெரிய சிறப்பு என்னென்னா, நல்ல தம்பி படத்தில் ஒரு கதா காலட்சேபம் பண்ணுவார். கதா காலட்சேபத்தில் எந்த கதை பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணர் கதை அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நந்தனார் கதையை கலைவாணர் ஒரு முறை எங்கேயோ கேட்டிருக்கேன். அந்த கதையை கேட்டுவிட்டு, இன்றைக்கி மாதிரி செல்லில் ரெக்கார்ட் பண்ணிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணுயா அப்படின்னு சொல்லி, நந்தனார் கதை போல் கிந்தனார் கதைன்னு ஒன்று பண்ணியிருப்பார். கிந்தன்னு ஒரு பையன் இருந்தான், அந்த பையனுக்கு படிக்கணும்னு ஆசை. நந்தனாருக்கு என்ன ஆசை? சிவனை தரிசிக்கணும்னு ஆசை. அதுபோல் இவனுக்கு கல்வியை போய் தரிசிக்கணும்னு இவனுக்கு ஆசை. அதனால் அவன் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு போய் படிக்க போயிடுவான். அங்கே ஒருத்தர் இவன் படிக்க ஆர்வமாக இருக்கிறான்னு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி கலெக்டர் ஆகி திரும்பி ஊருக்கு வருவான். அப்போது அந்த சிறுவன் ரயிலில் போவான். ரயிலில் போகும்போது எல்லாரையும் சமம், ரயிலை பற்றி ஒரு பாட்டு வச்சுருப்பார். ரயிலே 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 ரயிலேன்னு வரும். அதாவது சமூக கருத்துக்களை, சமூக நீதியை விளக்குவதற்கான ஒரு அற்புதமான பாடலாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. எல்லாரையும் சமமாக பார்க்குற, டிக்கெட் வாங்கினவனையும் ஏற்றிக்கிற, வாங்காதவனையும் ஏற்றிக்கிற, திருட எல்லாம் ஒன்றா வரான் இந்த வண்டியில். அதே மாதிரி பாகுபாடு பார்க்க மாட்டேன்ற அப்படின்லாம் அந்த பாட்டில் வரும். ஏன்னா திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைப்பதே அரிது. டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் போதுன்ற காலகட்டம் இன்றைக்கி. மணிரத்னம் படத்துலலாம் வந்து சண்டை நடக்கும்போது அந்த குரூப் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வந்து நீ எதுக்கு ஆச்சரியப்படுற, ஆச்சரியம்லாம் படாத இல்லையா, அமைதியாக பாருன்றாரு மணிரத்னம். டைரக்ட் பண்ணும்போது சண்டை நடக்குது, ஒருத்தன் குத்தம் ஆனார் ஒருத்தர், நீ ஆச்சரியப்படக்கூடாது தம்பி அப்படின்ட்டார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கேமரா என்னென்னா, முகத்தில் இருக்கிற கண்ணை மட்டுமே 70 mm ஸ்க்ரீனில் இப்படி காட்டுது. நீங்கன்னா இப்படி பெரிய முதல்ல வாய் திறக்கிற மாதிரி தெரியும் ஸ்க்ரீனில். அதனால் அதை பண்ண வேணான்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பெருசாக நடிக்க வேண்டியதில்லை, நின்னிங்கன்னா போதும், கேமரா நடிக்க வச்சுக்கோங்கள. அந்த மாதிரியான சூழல் வந்து விட்டது. ஆனால் அன்னைக்கு கலைவாணர் அவ்வளோ வேலை அந்த திரைப்படத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பலருக்குமானதாக மாற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்.
அதில் சிறப்பு என்ன அப்படின்னா, நல்லதம்பி படத்தில் கிந்தனார கதா கலட்சேபம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு பாட்டு பாடுறாரு. ஐயா என்னெல்லாம் சொன்னாரோ, இனி வரும் உலகம் புத்தகத்தில் ஐயா என்னெல்லாம் பட்டியல் போட்டிருக்காரோ அவ்வளவும் ஒரே பாட்டில் இருக்குது. ஒரே பாட்டில் இருக்குது. விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறண்டி, அணு சக்தியால் ஆயுள் விருத்தி பண்ண போகிறண்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போகிறண்டி, அணு சக்தியால் ஆயுள் விருத்தி பண்ண போகிறண்டின்னு அந்த பாட்டு வரும். அதை வந்து உடுமலை நாராயண கவிராயர் வந்து எழுதுகிறார், பாட்டு எழுதுகிறார். சந்தம் இப்போல்லாம் வந்து மியூசிக்கை வந்து ரெக்கார்ட் பண்ணி பாடலாசிரியர்கிட்ட கொடுப்பாங்க. பாடலாசிரியர் வீட்டில் போய் பல முறை போட்டு கேட்டு அந்த இடைவெளியில், இசை இல்லாத இடைவெளியில் அந்த தாளத்துக்கு ஏற்ப வார்த்தைகளை போட்டு கொடுக்கறது இன்றைய பாடல். ஆனால் அன்றைக்கு தத்தகாரம்னு சொல்லுவாங்க, அதை எழுதி கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கு பாடல் எழுதி தரணும். அதை வந்து உடுமலை நாராயண கவிராயர் எழுதுவதற்காக எடுத்து போயிட்டார். எல்லாம் எழுதுறாரு. மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போகிறேன்டின்ற வரைக்கும் எழுதிட்டார். அடுத்த வரி வந்து தனிச்சொல். அது வந்து தனிச்சொல்னு சொல்லுவாங்க பாடல் எழுதுறதுல. தன அப்படின்னு ஒரு வரி இருக்குது. அதுக்கு என்ன எழுதுறதுன்னு தெரில. உடுமலை கவிராயர் எப்படி பாட்டு எழுதுவார்னா, அப்படி எழுதுவார். திடீர்னு எகிரி குதிப்பார், ஜன்னலில் போய் முட்டிக்குவார், அந்த பக்கம் திரும்பி நின்றுக்குவார், அதே தாளத்தை சொல்லுவார், கூத்தாடுவார், இப்படிலாம் பண்ணுவாராம். அப்படி அவர் தவித்து கொண்டிருந்த போது கலைவாணர் போகிறாரு. என்ன கவிராயரை பாட்டு முடிஞ்சிச்சான்னாராம். இன்னும் முடியலைங்களே அப்படின்னாராம். உடனே என்ன, இல்லை ஒரு இடத்துல இடிக்குதுன்னாராம். கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னாராம். கலைவாணர் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு. கட்டில் உட்காந்துருந்தாரு, கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லிட்டு அவரும் பக்கத்தில் உட்காந்து எங்கே இடிக்குதுன்னு சொல்லுங்கள். இல்லை இந்த தன அப்படின்னு தனிச்சொல் வருது, அது என்ன எழுதுறதுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கீங்கன்னா, மாட்டு வண்டிக்கு சூட்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போகிறேன்டி, தன அவ்வளோதானே, அதில் உன்னையும் ஏற்றிட்டுன்னு போட்டுருங்கன்ட்டார். ஏன்னா பொண்டாட்டியை விட்டுட்டு மாமியாரை மட்டும் கூட்டு போனால் தப்பாக நினைப்பான்ல. அதனால் கலைவாணர் என்ன செய்கிறாரு, தன அதை உன்னையும் ஏற்றிட்டுன்ட்டார். அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். இன்னைக்கு அறிவியல் மாற்றம், பஞ்சாதி புருஷன் இல்லாமல் பிள்ளையும் குட்டியும் பிறக்கிறாப்பல விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன். எது வளர்ந்தால் சிறப்பு என்று ஐயா 1932 28 என்னெல்லாம் பேசினாரோ அதை 54 திரைப்படத்தில் கொண்டு வந்தவர் கலைவாணர். அதே மாதிரி கலைவாணர் அவ்வளோ செய்திகளை ஐயா கருத்தை திரைப்படத்தில் வச்சுருக்காரு. ஒரு படத்தில் வந்து மேஜிக் காட்டுவார், வாத்து போ அப்படின்லாம் மேஜிக் காட்டுவார். அது என்னென்னா, கதவுக்கு பின்னாடி ஒரு கயிறு கட்டி அங்கே இறங்கும் ஏறும், அந்த மாதிரி கதவு மூடு அப்படின்னாரு. போய் கதவு மூட்டு வரதுக்குள்ளே காண போய்டும். என்னடான்னு பார்த்தா அந்த கயிறு எடுத்து அதில் மாட்டுவார். உடனே கதவு மூடின உடனே அது மேலே போய்டும், காணான்னு தேடுவாங்க. இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த கருத்துக்களை அடுக்கடுக்காக திரைப்படத்தில் சொன்னவர் கலைவாணர். அதுவும் பெரிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். அவருக்கு கலைவாணருக்கு வந்து கலைவாணருங்கிற பட்டத்தை திருவல்லிக்கேணி நடராஜா கல்விக் கழகம் 1947 கொடுத்துச்சு. அவருடைய பேர் NS கிருஷ்ணன். ஆனால் அந்த பட்டத்தை வந்து நடராஜா கல்விக் கழகம் தான் அவருக்கு 1947 கொடுத்தது. அவர் கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி, கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி வந்து அண்ணாவுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிற நிகழ்ச்சி. அதே மாதிரி அண்ணா கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி கலைவாணர் அவர்களுக்கு சிலை எடுத்த நிகழ்ச்சி. என்ன சிறப்புன்னு பாருங்களேன். ஒரு கருத்தாளர்களுக்கு இதெல்லாம் சிறப்பு. அதை விட பெரிய சிறப்பு என்னன்னா, உலகத்திலேயே 2 நகைச்சுவை நடிகர்களுக்கு மட்டும்தான் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சார்லி சாப்ளின், இன்னொன்று கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள். சார்லி சாப்ளினை பற்றி படிக்கிற போது ஒரு தகவல் இருக்கிறது. பேசாத காலத்தில் படத்தில் நடித்தவர். அப்படி பேசாத காலத்தில் படத்தில் நடிக்கும்போது நீ முற்போக்கான கருத்தெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நிறைய தடையெல்லாம் போட்டாங்க. ஹிட்லரை எதிர்த்து தான் அவர் வந்து நிறைய படங்களில் வந்து கருத்தை பரிமாறி இருக்கிறார். வேறு ஒன்றும் செய்யலை, ஹிட்லர் மாதிரியே வேஷம் போட்டார். இதை எடுத்துருன்னு எவனாலையும் சொல்ல முடியாது. என்ன ஐடியா பாருங்கள். அதை விட சிறப்பு என்னென்னா, ஒரு படத்தில் டீ கடையில் டீ சாப்பிடுவார். ஒரு லாரி போகும். லாரியில் இப்போல்லாம் லோடு ஏற்றி போனால் பின்பக்கம் ஒரு சிவப்பு துணி கட்டி ஏற்றுன்னு போவாங்க. லாரியை விட கூடுதலாக வெளியே கம்பி நீட்டிருந்தால் சிவப்பு கொடி கட்டிருப்பாங்க. அது மாதிரி சிகப்பு கொடி கட்டி ஒரு லாரி போகும்போது அந்த கொடி விழுந்துடும் கீழே.
டீ கடையில் டீ குடிச்சு வந்துருப்போம், ஐயோ அப்படின்ட்டு டீ கிளாஸை வச்சுட்டு கடகடம் போய் இது உன் குடி இது உன் குடி இது உன் குடி அப்படின்னு போடுவார். ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவத்தை இதை விட சிறப்பாக யாரால சொல்ல முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிவப்பு கொடி கீழே வந்துடும், அதை எடுத்துன்னு இது உன் கொடி இது உன் கொடி, ஒன்றும் நீங்கள் தடையே போட முடியாது. இது லாரிக்காரனோட கொடின்னு கத்தி போகிறாரு யாருன்னு, சென்சாராவது மண்ணாங்கட்டியாது தூக்கி போட்டுடலாம். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், சமூக அக்கறை உள்ள கலைஞர்களால் மட்டும்தான் இப்படி சந்தர்ப்பம் எப்போதெல்லாம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அதை சொல்ல முடியும். நான் பொம்மலாட்டம் நடத்துகிறேன், எனக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும்? நீங்கள் கல்வித்துறையாக இருக்கலாம், அது எந்த துறையாக இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஒரு சின்ன காட்சி மட்டும் சொல்கிற பாருங்க. கணவன் மனைவியை விரட்டுறாரு. அதுவும் எதுக்குன்னா, பெண் குழந்தைய பள்ளிக்கூடத்தை நிறுத்தி திருமணம் பண்ணிடலான்னு மனைவி கணவன் சொல்லுவார், பொண்டாட்டி கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் சண்டை வரும், பொண்டாட்டியை விரட்டுறாரு. அந்த அம்மா ஓடுறாங்க. திடீர்னு அந்த அம்மா ஒருத்தர் தடுத்து இன்னமா ஆச்சு அப்படின்னு, ஐயோ அந்த மனுஷன் வந்தால் என்னை வெட்டி விடுவாருங்க, கோவக்காரங்க அப்படி இப்படின்னு அந்த அம்மா சொல்லும். உடனே அவர் வந்துடுவார், ஐயோ கடவுளே சாமி ஐயனாரப்பா அப்பா இதுன்னு ஊரில் இருக்கிற மொத்த சாமியும் சொல்லும். சொல்லி முடித்த உடனே, ஏய் நிறுத்து, வர ஆளை கூப்பிட்டு, வராதாலெல்லாம் கூப்பிட்டுனே எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு போட்டேன். ஒருத்தன் அப்படியே சுற்றி கித்தி நீங்கள் சுயமரியாதைக்காரரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், பார்த்தாலே தெரிஞ்சது, நிகழ்ச்சி பார்த்தாலே அப்படின்னு. கலைவாணன்னு பேர் வச்சுக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும். அப்போது இதுதான் ஒரு சுயமரியாதைக்காரனுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் கருத்தை சொல்லுவது. அதில் கலைவாணர் தயங்காதவர். தீனா மூனா காணான்னே பாட்டு எழுதினார். அதே மாதிரி சொர்க்கவாசல் படம், சொர்க்கவாசல் படத்துலேயும் உடுமலை நாராயண கவிராயர் பாட்டு எழுதியிருக்காரு. ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு படையாக அப்படியே போகும்போது ஒரு பாட்டு பின்னாடி வரும், ஆத்தீகம் எது நாத்தீகம் எது அறிந்து கொள்வீரே நன்றாய் புரிந்து கொள்வீரேன்னு பாட்டு. இதை அண்ணா கதை எழுதுகிற போது இந்த இடத்துல மக்கள் திரளாக நடந்து போகிறார்கள், இந்த இடத்தில் ஆத்திகம் எது நாத்திகம் எது என்பதை விளக்கி பாடல் வேண்டும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. அந்த பேப்பரை எடுத்து போய் உடுமலை நாராயண கவிராயர் அண்ணாவே முதல் வரி பல்லவியே கொடுத்துட்டாரப்பா அப்படின்னு, ஆத்திகம் எது நாத்திகம் எது அறிந்து கொள்வீரே நன்றாய் புரிந்து கொள்வீரேன்னு பாட்டும் எழுதிட்டாரு. படமும் ஷூட் பண்ணிட்டாங்க. சென்சாருக்கு போச்சு, ஆத்திகம் நாத்திகம்லாம் பேசுனீங்கன்னா தடை பண்ணுவோம், இதை எடுக்கணுன்ட்டாங்க. உடனே உடுமலை நாராயண ஐயா இதுக்கு மாற்றாக வேறு வார்த்தை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவர் 2-3 நாளாக யோசிக்கிறாரு. அண்ணா உடுமலை நாராயண கவிராயரை பார்க்க வர்றாரு. என்னங்கய்யா பாட்டு என்னாச்சு? ஐயா அதுக்கு பொருத்தமாக வரி எதுவும் கிடைக்கல. அட இதுக்கு ஏங்கய்யா தயங்குறீங்க, ஆகும் நெறியது ஆகா நெறியது அறிந்து கொள்வீரேன்னு போடுங்கன்ட்டார் அண்ணா. ஐயோ இதை விட என்ன, நானா கவிராயர் நீங்கள் தான் கவிராயர்ன்ட்டு உடனே அப்படி எழுதி கொடுத்து அந்த முதல் வரியை மாற்ற சொன்னாங்க. உடனே மாற்றிட்டாங்க. நீங்கள் இப்போ திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆகும் நெறியது ஆகா நெறியது அறிந்து கொள்வீர். ஆத்திக நாத்திகன்னு என்னது? ஆகும் நெறி ஆகா நெறி தானே, நெறி தான், அது ஆகுமா ஆகாதான்றது தானே நமக்கு சிக்கல். அப்படி மாற்றி எழுதி அந்த படத்தில் வந்துருக்கு. இதுபோல் கலைவாணர் பல படங்களில் பல நிகழ்வுகளில் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். 1957 திருச்சியில் மாநாடு, திமுக மாநாடு. அந்த மாநாட்டில் நாவலரை பொதுச் செயலாளராக அறிவிக்கணும்னு அண்ணா சொல்கிறாரு. தம்பி வா தலைமை ஏற்க வா என்கிற அந்த தகவலெல்லாம் இடம்பெற்ற அந்த மாநாட்டில் கலைவாணருக்கு வில்லுப்பாட்டு. அதுவும் எப்போ தலைவர்கள்லாம் பேசி முடிஞ்சு இரவு 10 மணிக்கு கூட்டம்லாம் அங்கேயே படுத்திருப்பாங்க இல்லையா மாநாட்டில், அவங்களுக்காக ஒரு வில்லுப்பாட்டு நடத்தணும்னு அண்ணா ஏற்பாடு பண்ணி கலைவாணர் புத்தர் கதை வில்லுப்பாட்டு நடத்துகிறார். திமுக மாநாட்டில் புத்தர் கதை வில்லுப்பாட்டு கலைவாணர் ராத்திரி 10-10:30 மணிக்கு பாடுறார். அது நடக்குது. 12 மணி அளவில் கூட்டமெல்லாம் கலைவாணர் நிகழ்ச்சின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. ஐயா தந்தை பெரியாருக்கு முன்னால் கடவுள் இல்லை என்று சொன்னவர் புத்தர். அதனால் அவரை பற்றிய கதையை சொல்லுகிற அந்த வில்லுப்பாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நிறைவாக அந்த நிகழ்ச்சி நிறைவாக உலக ஆசைகளையெல்லாம் துறந்து துறவியாக போன புத்தருக்கும் ஒரு பேராசை இருந்ததுன்றாரு கலைவாணர். அது என்னங்க பேராசை? உலக மக்கள் எல்லாம் அமைதியாக மகிழ்ச்சியாக நல்லா வாழணுங்கிற ஆசை தான் அது அப்படிங்கிறாரு கலைவாணர். உலக மக்கள்லாம் வாழ்கிறாங்க, வாழல, தமிழ்நாட்டு மக்கள் எப்போ மகிழ்ச்சியாக நல்லா வாழ முடியும் அப்படிங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரி தான் பாடுறாரு. ஐயாவும் அண்ணாவும் ஒன்றா ஆனால் புத்தர் ஆசை நிறைவேறும் அப்படின்னு முடிச்சார். இதை யோசிச்சு பாருங்க. 1956 இதை பாடுறாரு.
67 மீண்டும் ஐயாவும் அண்ணாவும் ஒன்றானார்கள். இன்றைக்கு நாம் இந்த நிலையில் இங்கே நின்று கொண்டது. அப்போது ஒரு ஒரு சுயமரியாதை காரணம் தான் காலம் கடந்தும் சிந்திக்க முடியும். ஒரு அறிவாளி ஒரு படைப்பை கண்டுபிடிக்கிறான்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்ச போது குண்டு பல்பு கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிக்கலைன்னா இன்றைக்கி இவ்வளோ வெளிச்சம் எப்படி வந்திருக்கும்? யாரோ அறிவாளி தானே தொடங்கி வைக்கிறான். கடவுள் படைத்தார், கையை காட்டினார், அப்படியே இவன் வந்துட்டான், அவன் மாறிட்டான், இவன் கருப்பாயிட்டான், இவன் தீஞ்சு போயிட்டான். இதெல்லாமே டூப்புன்றது ஒரு அறிவாளி கண்டுபிடிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்படி சமூக மாற்றத்துக்கான செய்திகளை எங்கெல்லாம் தன்னால் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சொன்னவர் கலைவாணர். ஒரு திருமணத்துக்கு போகிறாரு, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் கொடுக்கறதுக்கு 2 வெள்ளி டம்ளர் வாங்கிட்டு போயிட்டார். ஒரு தெருவுக்குள்ளே போனோம். தெருவுக்குள்ளே ஒரு 4 மண்டபம் இருக்குது. எந்த மண்டபம்னு தெரில. காரில் போய் நின்று இந்த மண்டபம் அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே வாங்க 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 வாங்கன்னு கூட்டம். கலைவாணர் வந்துட்டார், ஒரு நடிகர். இன்றைக்கே நம்மலாம் ஓடுறோன்னா அன்றைக்கி எப்படி ஓடி இருப்பான். ஒரு மண்டபத்தில் இறக்கிட்டாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, எந்த மண்டபம் என்ன, பொண்ணு மாப்பிள்ளை யார் ஒன்றும் தெரில. சரி எடுத்துக்கிட்டா டம்ளர் அப்படின்னு எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டார். வந்து கடகடன்னு மண்டபத்துக்கு உள்ளே போனார். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கு 2 டம்ளரை கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். டேய், இது இல்லைடா நம்ம போக வேண்டிய கல்யாணம்ன்றாரு டிரைவர்கிட்ட. அண்ணே, இருந்த டம்ளரையும் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டிங்களே, பின்ன உள்ளே போயிட்டோம், கொடுக்காம எப்பட்றா வர்றதுன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. சரி, இப்போ என்ன செய்யறது அப்படின்னாரு. என்கிட்ட ஒரு காசு இல்லைடா, நான் ஒன்றுமே காசு எடுத்துகிட்டு வரலடா அப்படின்னாரு. என்கிட்ட 20 ரூபா இருக்குன்றான். யார்? டிரைவர் சொல்கிறாரு. உடனே சரி, ஒரு 5 ரூபாய்க்கு சக்கரை வாங்க, 5 ரூபாய்க்கு உப்பு வாங்கன்ட்டார். எதிர்க்க மளிகை கடை. டிரைவர் வாங்கிட்டு வந்துட்டார். 2 பிளாஸ்டிக் கவரில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டார். பொட்டலங்கட்டியோ ஏதோ வாங்கிட்டு வந்துட்டார். நேராக இவங்க எந்த கல்யாண மண்டபத்துக்கு போகணுமோ தேடிக்கிடி அந்த மண்டபத்துக்கு போயிட்டாங்க. போன உடனே கலைவாணர் வந்துட்டாங்கன்னு வரவேற்று மேடையில் நிற்க வைக்கிறாங்க. கலைவாணர் பேசினார், பொண்ணும் மாப்பிள்ளையும் உப்பும் சக்கரை மாதிரி, இதில் எது கூடினாலும் உடம்பு கெடுதல் மாதிரி, இவங்களில் யார் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கினாலும் குடும்பத்துக்கு கெடுதல் ஆகிடும். அதனால் உப்பு சர்க்கரை போல் அளவோடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பொட்டலத்தை 2 பேர்கிட்ட கொடுத்தாரு. இது யாரால முடியும்னா சுயமரியாதைக்காரனால் தான் முடியும். பக்தியாக இருக்கிறவன் ஆண்டவன் சோதிச்சு அங்கேயே பிடிங்கிட்டான் என் டம்ளர்ன்ட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். ஆனால் கலைவாணர் யோசித்து இருக்கிறார் பாருங்க, இதுதான் சிறப்பு. அவர் எல்லா இடத்துலையும் அப்படி தான் யோசிச்சுருக்கிறாரு. கடைசி நாள் வரை அப்படி தான் யோசித்துருக்கிறார். அவர் வீட்டுக்கு ஒரு அம்மா வராங்க. நான் முழுகாமல் இருக்கிறேன், என் பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கணும், 6வது மாதம், டாக்டர் அது சாப்பிட சொல்கிறாரு, இது சாப்பிட்டு சரின்னு 100 ரூபா கொடுத்து அனுப்புகிறாரு. அடுத்த மாதம் வருது 100 ரூபா கொடுத்து அனுப்புகிறாரு. 8வது மாதம் வருது 100 ரூபா கொடுத்து அனுப்புகிறாரு. 9வது மாதம் வந்துடுச்சு. வந்த உடனே 300 ரூபா கையில் கொடுக்குறாரு. ஐயா, மாதம் 100 தானே கொடுப்பீங்க அப்படின்னாரு. ஏன்னா அடுத்த மாதம் குழந்தை பிறக்காது, உள்ளே இருக்கிற அந்த பஞ்சு மூட்டையை தலையானையை இறக்கி வச்சுட்டு போமா. 100 ரூபா கொடுத்தது குழந்தைக்கு, 200 ரூபா கொடுத்தது உன் நடிப்புக்கு, நல்லா நடிக்கிற போயிட்டு வந்துட்டார். இது யார் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, புத்தர் மீது பழி சொல்வதற்காக ஒரு பார்ப்பன பெண்ணை நியமித்து இவரால் நான் கர்ப்பமானேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் புத்தர் வாழ்க்கை வரலாறை அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். பௌத்தமும் ஆமாம் தம்மமும் புத்தமும் தம்மமும்னு அதில் எழுதியிருக்காரு. அதில் நான் அந்த கட்டுரையை ஒரு நண்பர் பதிவுக்காக என்னை பேச சொன்னபோது படித்தேன், வியந்து போனேன். அப்படியே இருக்குது. அது நான் கருவாயிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. எல்லாம் சரி, ஆமாம் நான் தான் அதுக்கு காரணம், அது பலகையாக தான் இருக்கும், அதை கட்டி வச்சிருன்ட்டார் புத்தர். நீங்கள் யோசித்து பாருங்கள், சுயமரியாதைக்காரர்கள் அன்று காலம் தொட்டு புத்தர் காலம் தொட்டு இன்றைய வரைக்கும் சுயமரியாதைக்காரர்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அதுவும் கலைத்துறையில் இருக்கிற சுயமரியாதைக்காரர்கள். கலைவாணருக்கு எவ்வளவு வியப்பான செய்திகள். அதே மாதிரி 56ல் ஒரு நாடகம் போடுறாரு, 50 60ன்னு ஒரு நாடகம் போடுறாரு. அதில் இந்த மாற்றம்லாம் வரும்னு ஐயா சொன்ன மாற்றம்லாம் 60ல் வந்துரும்னு சொல்கிறார். அப்போ ஒருத்தன் கேட்குறான், ஏங்க எந்த நம்பிக்கையில் அங்கே போடுறீங்க, அப்படி வரலன்னா அப்படின்னா. அப்படி வரலன்னா அதுக்கு முன்னாடி நான் செத்துட்டு பண்ணிட்டான்ட்டு, வேறு ஒன்றுமே சொல்ல. அது வராதுன்னு சொல்ல, வரும்லாம் சொல்ல. அப்படி வரலன்னா அதுக்கு முன்னாடி நான் செத்துட்ருப்பேன், என்னை எப்படி நீ கேள்வி கேட்ப அப்படின்ட்டு போயிட்டார். உண்மை, 57ல் இறந்து போனார். ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் வந்திருக்கிறதா இல்லையா? இதுதான் கலைவாணர் செய்த சாதனை. அவரை பற்றி இன்னும் நிறைய பேசலாம், நிறைய தகவல் இருக்கிறது. அதே மாதிரி அடுத்து பார்த்தால் சிறப்பான ஒரு இடத்தை, அதுவும் சுயமரியாதைக்காரனாக தன் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்த ஒரு மனிதன் யாருன்னு பார்த்தா நடிகை எம்.ஆர். ராதா. இந்த 2 பேரையும் தான் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாளில்
திரைப்படத்துறையில் இருக்கும் கலைஞனை வாழ்க வாழ்க வாழ்கன்னு 3 முறை சொல்லி வாழ்த்தினவர் இவங்க 2 பேரை மட்டும்தான். ஒரு மேடையில் சினிமாக்காரங்களாம் அயோக்கியங்க, அவங்க எதுக்கும் பயன்பட மாட்டாங்க, ஏமாத்துக்காரங்க, நம்பாதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. கலைவாணர் வந்துட்டார். கலைவாணர் வந்தவுடனே, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டேன், நிறைய விஷயம் அதில் நான் மாறுபட்டவன், நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு. இவரை தவிர மற்றவங்கெல்லாம் ஒழிக, கலைவாணர் வாழ்க. உடனே மாற்றிட்டார் ஐயா. இவரை தவிர மற்றவங்கெல்லாம் ஒழிக, கலைவாணர் வாழ்க. நான் கலைவாணர் NS கிருஷ்ணன் சொல்லுவேன், நீங்கள் 3 தடவை வாழ்க சொல்லுங்கன்ட்டார். அங்கேயே போட்டார். அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு சுயமரியாதைக்காரனால் எவ்வளவு உயர்ந்த இடத்தை பணத்தால் இல்லை, கொள்கையால், அறிவால், சமூகத்துக்கு செய்த தொண்டால் எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. இன்றைக்கும் கலைவாணரை ரசிக்கலாம், இன்றைக்கும் நீங்கள் ரசிக்கலாம். இன்றைக்கி சும்மா அந்த எலுமிச்சை மரத்துக்கு பேசினவன் இவெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் போய் எங்கேயோ ஒரு கோயிலில் நிற்கிறான். அவன் கார் எங்கடா நிற்குதுன்னு பார்த்தா கோயிலில் நிற்குது. ஆனால் கடைசி வரை எந்த இதுக்கும் போகாமல் மூட நம்பிக்கைக்கு ஆளாகாமல் இருந்தவர் கலைவாணர். அடுத்தது நடிகவேள் MR ராதா. அவர் பார்த்தீங்கன்னா அவரை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கிறது. அவர் MR ராதான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் இல்லை இருக்குங்க, மெட்ராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் அவர் முழு பேர். அதைத்தான் MR ராதா. ஏப்ரல் 17, 1907 பிறந்தார். 10 வயசுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சார். 72 வருஷம் வாழ்ந்திருக்கார். அதாவது செப்டம்பர் 17, 1979 இறந்துட்டார். ஐயா பிறந்த நாளில் இறந்த நடிகவேள் MR ராதா. அவருக்கு நடிகவேள்ங்கிற பட்டத்தை கலைவாணர் தான் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் தான் அவருக்கு கொடுக்குறார். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 125 படங்களில் நடிச்சிருக்கிறார். அவருடைய நடிப்பு எப்படி நம்ம கவிதையில் இலக்கணமாக எழுதுகிற கவிதை, புது கவிதை, அப்படி 2 வகையாக இருக்கா. அவர் நடிப்பு நவீன நடிப்பு. அதாவது எப்படி சொல்கிறது, இதுதான் இப்படி தான் நடிக்கணும்னு ஒரு வரையறையெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்கள்ல, அதெல்லாம் ஒன்றும் செல்லுபடியாது. அவர் எம்ஜிஆரும் சரி, சிவாஜியும் சரி, அவரோடு இணைந்து நடிக்கிற காட்சி இருந்தால் கேமராமேன் கிட்ட போய் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கெஞ்சிருவாங்களாம். என்ன சொல்லுவாங்களாம், கம்பைன் ஷாட்டு வைக்காது, 2 பேரையும் சேர்த்துலாம் எடுக்காது, தனித்தனியாக எடுத்துக்க. நீங்கள் பார் மகளை பார் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், சிவாஜி அப்படியே நீட்டி முழைக்க அழுது விழுது எல்லாம் புலம்பி அப்படி போவார். அவர் MR ராதா கடந்து அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பாரு. சிவாஜி பேசுறது மொத்தமும் மறந்து போய் MR ராதாவை தான் நம்ம பார்க்கணும். பாகப்பிரிவினையில் சிங்கப்பூர் சிங்காரம்னு கேரக்டர் அவருக்கு. அதை ஹிந்தியில் நடிக்கிறதுக்கு திலீப் குமார் சிவாஜியா நடிப்பார் அப்படின்னு சொல்லி சுனில் தத்து படம் எடுக்கிறார். அவர் நடிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் MR ராதாவுக்கு மாற்றம் யாரை போடுறதுன்னே தெரியல. அது மாதிரி நடிக்கவே முடியாதையா, என்னையா பண்ணுறது அப்படின்றார். அவர் தான் சொன்னார் ஹிந்தியில் அப்படின்னு பார்த்தா NTR அதை பாகப்பிரிவினையை தமிழில் தெலுங்கில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அவரும் என்ன சொல்கிறாருன்னா, சிவாஜிலாம் நடிச்சிடலாம்யா, இவர் என்ன MR ராதா மாதிரி யாரையா பண்ணுவா, அப்படி ஆளே இல்லை, மாற்ற ஆளே கிடையாது. இவரை நான் தூரத்தில் இருந்து கலைவாணர் நான் பிறப்பதற்கு முன்னால் இறந்து போனவர். அவரை பற்றி எனக்கு பெருசாக சொன்னதை அல்லது படித்ததை, அப்பா சொன்னதை நிறைய கேட்டு சொல்ல முடியுமே தவிர நான் பார்த்ததில்லை. ஆனால் 1973ஆம் ஆண்டு கோட்டூர்புரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த போது அங்கே பச்சைமுத்துன்னு ஒருத்தர் உதயசூரியன் தேநீர் விடுதின்னு வச்சுருந்தார். அவருக்கு சொத்து பிரித்தாங்க. சொத்து பிரித்த போது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா வந்துடுச்சு. 5 லட்ச ரூபா வந்தவொடனே அவங்க மனைவி நெக்லஸ் கேட்டாங்க. முதல்ல கூட்டு போய் நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு. அப்போல்லாம் தங்கம் விலை குறைவு, எவ்வளோ கேட்டாங்களோ அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. வாங்கி கொடுத்துட்டு மீதியில் வீடு வாங்கிட்டார். எல்லாம் வாங்கிட்டு 2 லட்ச ரூபா மீத்திட்டார். அவ்வளோதான் வந்தது, இவ்வளோ தான் வந்ததுன்னு 2 லட்ச ரூபா மீத்தி எடுத்துன்னு தேனிசை செல்லப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவரை அழைத்து கொண்டு நேராக நடிகவேள் MR ராதா வீட்டுக்கு போகிறாரு. எனக்கு நீங்கள் 10 நாடகம் நடிச்சு தரணும், சனி ஞாயிறாக வரிசையாக ஒரு 5 சனி ஞாயிறு எனக்கு கொடுங்க, எவ்வளவு நாடகத்துக்கு அப்படின்னு பேசி தொகையெல்லாம் கேட்டார். சென்னை, தாம்பரம், சேலம் அப்படின்னு ஒரு 5 இடத்துல நாடகத்துக்கான ஏற்பாடும் பண்ணிட்டார். முதல் நாள் பார்த்தசாரதி சபா, சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் பார்த்தசாரதி சபாவில் நாடகம்.
எனக்கு நடிகவேல் எம்.ஆர். ராதாவை எப்படி தெரியுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே அந்த நாடகத்துக்கு டிக்கெட்டு விற்கிறதுக்கு ஆள் வேணும்னு என்னை கூப்பிட்டார். நான் பள்ளி படிப்பு முடித்து கோடை விடுமுறையில் வீட்டில் இருக்கிற சமயம் நான் வரேங்கன்னு கூட போயிட்டேன். எனக்கு எம்.ஆர். ராதான்னா ரொம்ப பிடிக்கும். அப்பா அதிகமாக சொல்லுவார். அதனால் போயிட்டேன். டிக்கெட் விற்கணும். 10 ரூபா 5 ரூபா டிக்கெட் அவ்வளோதான். அப்படியே எவ்வளோ சீட் இருக்குதோ அதில் பாதி 10 ரூபா, பாதி 5 ரூபா அவ்வளோதான். முன்னாடி பின்னாடி உட்கார வைக்கிறது. டிக்கெட் விற்றுட்டோம். முதல் நாள் சனிக்கிழமை தூக்கு மேடை, 2வது நாள் வந்து ரத்த கண்ணீர், ஞாயிற்றுக்கிழமை ரத்த கண்ணீர். ரத்த கண்ணீர் நாடகம் தொடங்க போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் தனக்கு நாடக குழுக்கு திராவிட நாடக ஏதோ மன்றம் அப்படி தான் வச்சுருந்தார். முதல் எடுத்த உடனே திராவிட கொடி இப்படி 2 கொடி பறக்கிற மாதிரி ஒரு ஸ்லைடு பண்ணி, ரொம்ப பழசானாலும் போடுறா கொடின்னு தெரியுதா, போதும் போடு அப்படின்ட்டார். போட்டு அதுதான் நாடகத்தில் ஓப்பனிங்கில் ஒரு பாட்டு வரும். பாட்டு முடிஞ்ச உடனே இவர் வெளிநாட்டிலேருந்து வர்றது, ரவுண்டு கருப்பு கண்ணாடி, ஒரு தொப்பி போட்டுன்னு வருவார். வந்து நின்ன உடனே ஆப்பிள் கண்ணம் கொண்ட பீப்புள்ஸ் வாடுகிற ஏதன்ஸ் நகரத்துக்கு போய் வந்தவன் ஏய் வேணே அப்படின்னு குரல் கொடுப்பார். பார்த்தீங்கன்னா அவர் காரை விட்டு இறங்கி ஒரு எம்.ஆர். ராதா வந்தார்ல, அவர் இருக்க மாட்டார். அவர் இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் கால் இப்படி பெண்டாக இப்படி தொட்டி கால் மாதிரி வந்துடும். இப்படி இறங்கி இப்படி தோஞ்சி போன ஒரு ஆளாக வருவார். வந்து உள்ளே வந்து மேக்கப் ரூமில் வந்து மேக்கப் போட்டு அந்த டோப்பா கப்பா எல்லாம் வச்சு சட்டை மாட்டி விடுவான். ஒரு ஆள் ஷூ மாட்டி விடுவார், கோட்டு போட்டுக்குவார். எல்லாம் போட்டு இப்படி எழுந்து வந்து இப்படி நின்று இப்படி நெளிஞ்சு இப்படி நேராகிட்டார்னா, அதுக்கப்புறம் நாடகம் முடிஞ்ச பிறகு பழைய எம்.ஆர். ராதாவை பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு நடிகனாக இல்லை, தான் கருத்தை மக்கள் மனதிலே விதைக்கிற ஒரு ஆளாக அப்படியே நிற்பார். இந்த ஆப்பிள் கண்ணம் கொண்ட பீப்புள்ஸ் ஓடுகிற ஏதன்ஸ் நகரத்துக்கு போய் வந்தவன் நான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இந்த கார்னரில் ஆரம்பித்து அந்த கார்னர் வரைக்கும் ஒரு அப்படியே பார்வை பார்ப்பார். பார்சாதி சபாவில் தெரியும் உங்களுக்கு, இவ்வளோ ஒரு குட்டை செவுரு இருக்கும், மேலெல்லாம் தட்டி வச்சு மறைச்சிருப்பாங்க. அதில் பாதுகாப்புக்கு வந்த ஒரு போலீஸ்காரர் லட்டி இப்படி சாய்ச்சி வச்சு இப்படி இப்படி சாஞ்சின்னு இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கார். நாடகம் பார்க்குறாரு அவர். ஏன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாடகம் பார்க்குறாரு அவர், ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருந்தவரை அப்படியே பார்த்துட்டாரு ஏமா. உடனே ஏய் வேணே, நான் சென்று வந்த தேசங்களிலே எல்லாம் AK-47 போன்ற கனரக ஆயுதங்களை கொடுத்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் நிமிர்த்தி நிற்க வைத்திருக்கிறார்கள். இங்கே பார், முட்டி செத்தவன் முதுகு உடஞ்சவனெல்லாம் குனியை வச்சு குச்சி குத்து நிற்க வச்சுக்குது அப்படின்னாங்க. இது நாடகத்திலே இல்லாத டைலாகு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒரு செகண்டில் அடிச்சு காலி பண்ணிட்டார். அந்த போலீஸ்காரன் உழுந்தடிச்சு ஓடுறான். இதில் என்ன சிறப்புன்னா, ராஜேந்திரன் எலக்ட்ரிஷியன், பெருமாள் தான் மைக் செட்டு போடுறவர். அந்த ராஜேந்திரன் தான் வந்து அங்கே லைட் பாயாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் அப்படி கை காட்டினார்னா அந்த பக்கம் ஒரு லைட்டை திருப்பிடுது. அவ்வளோதான், உழுந்து வச்சு ஓடுறாங்க போலீஸ்காரர். இது ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த நாடகத்துக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிற ஒரு அற்புதமான மனிதர். அதே மாதிரி தினந்தோறும் அசோகன்னு அவர் திருவள்ளுவர் சாலையில் குடியிருந்தவர். எம்.ஆர். ராதா தேனாம்பேட்டையில் இருந்தார், இளங்கோ சாலையில். அவர் வீட்டுக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு ஒரு தினத்தந்தி பேப்பரை வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுவார். அன்றைக்கி நாடகம்னா எம்.ஆர். ராதா வந்து 4வது வரைக்கும் தான் படித்தவர். அவர் வீட்டுக்கு வந்துடுவார். வந்த உடனே அவர் அந்த அசோகன் வந்து படிப்பார், பேப்பரை படிப்பார், சத்தமாக படிப்பார். சரிடா, இதை இந்த ஏதாவது ஒரு செய்தி படித்தாருன்னா இதை வந்து லாஸ்ட்டு சீனில் வச்சுக்க, இதையும் குறிச்சிக்க அப்படின்னு 2 சப்ஜெக்டை குறிச்சிக்க சொல்லுவார். ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா தினத்தந்தி பேப்பரில் வந்த செய்தி, வீட்டில் குடித்து கொண்டு இருந்த இருவரை போலீஸார் சாவி துவாரத்தின் வழியாக பார்த்து கைது செய்தார்கள். இது பேப்பரில் வந்திருக்க செய்தி. உடனே இவருக்கு தொழுநோய் வந்துடும். எதிரில் ஒரு ஆள் வருவார், பேப்பர் படிக்கிறவர் வருவார், முட்டிக்குவார். ஏன்பா பார்த்து வரக்கூடாது அப்படின்னு இவர் பார்த்துட்டு தான் வந்தார். என்னை பார்த்துமா வந்து மேலே முட்டுறேன், தொழுநோய் அப்படி காட்டுவார். என்னை பார்த்த பிறகுமா மேலே வந்து முட்டினேன் அப்படின்னா, ஐயோ உங்களை பார்க்கலங்க, பேப்பரை பார்த்துட்டேன். ஓ இப்போ நாட்டில் எல்லாம் படிப்பாளி ஆகிட்டீங்களோ அப்படின்னு. அடுத்த செகண்ட் அடுத்து உடனே அவர் வந்து அப்படி என்னப்பா பேப்பரில் முக்கியமான செய்தி போட்டிருக்கு, வீட்டில் குடித்து கொண்டிருந்த இருவரை போலீஸார் சாவி துவாரத்தின் வழியாக பார்த்துக்க.
ஓ போலீஸ்லாம் இப்போ பொத்தலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்றாரு. சம்மந்தமே இல்லை. ஏங்க நான் துணியை அவுத்து போட்டு ரோட்டில் போனால் என் மேலே நியூசன்ஸ் கேஸ் போடலாம். நான் பாத்ரூமில் குளிக்கும் போது பார்த்துட்டு என்ன நியூசன்ஸ் கேஸ் போட்ட மாதிரி இல்லை இருக்குது. இது எவ்வளோ பேர் குடிச்சிட்டு ரோட்டில் சுற்றுறான், அவனெல்லாம் பிடிக்கல. இதெல்லாம் சொன்னால் நம்மளை பொல்லாதன்னுவா, நீ கிளம்புப்பா அப்படின்னு. அதே மாதிரி கோவிலில் இருந்த சாமி சிலை, சாமி நகைகள் திருட்டு, ஊரில் 2 இளைஞர்கள் கைது. இதுவும் பேப்பரில் வந்துக்கிற செய்தி. அவர் படிப்பார், அடுத்த செய்தி படின்னுவார், இதை படிப்பார். படித்தோன்னா ஆஹா அம்மா நகையை இளைஞன் எடுத்துன்னு போயிட்டான். ஏங்க கோயிலில் காலையில் கதவு திறக்கிறது யார்? உடனே அவர் ஐயரு. சரி, அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி உடம்பெல்லாம் தொடச்சி குளிப்பாட்டுறானே அது யார்? ஐயரு. அப்புறம் அந்த புடவெல்லாம் கட்டி விட்டு நகை நட்டெலாம் மாட்டுறது யார்? ஐயரு. இப்படி வரிசையாக நிறைய கேட்பார் அவர். ஐயரு. அப்புறம் என்ன அப்படின்ட்டு நிறுத்திடுவார். நிறுத்திட்டு இதுக்கு ஏன் ஊரில் இருக்கிற இளைஞரை கைது பண்ணணும், இவ்வளவு செய்தவனை கைது பண்ணி கேட்டுக்கலாம்ல, 2 நொங்குனா சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு போயிடுவார். ஏன் சொல்ல வரேன்னா இது எல்லாம் அவருடைய அறிவார்ந்த கேள்வி பதில். அதே மாதிரி தூக்குமேடை நாடகம். தூக்குமேடை நாடகத்தில் இவர் ஒரு கல்லூரி நடத்துகிறவராக, வயசானவர், சந்தனம்லாம் உடம்புல பூசின்னு கல்லூரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்த ப்ரொஃபஸரை தான் வீட்டுக்கு கூட்டின்னு வர சொல்லுவார் வேலைக்காரன் நினச்சி. இந்த வேலைக்காரன் கேரக்டர் என்னன்னா இவருக்கு லீடு கொடுக்கறதுக்காக ஒரு கதாபாத்திரம், அவ்வளோதான். அது எல்லா விஷயத்தையும் அவனை வச்சு கேலி பண்ணுவார். அமெரிக்கா இது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த ரத்த கண்ணீரில் அப்படி உள்ளே வருவார். உள்ளே வந்தோடனே முதலாளி வந்துட்டிங்களா அப்படின்னு அவன் ஓடியாருவான். ஏன் வரமாட்டேன்னு நினச்சியா அப்படின்வார். என்னென்னா 1974 ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டார். அந்த நேரத்தில் இந்த நாடகம் நடக்குது. முதலாளி வந்துட்டிங்களா, ஏன் வரமாட்டேன்னு நினச்சியா அப்படின்னு அப்படியே தலையாட்டுவார். நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறான். இது என்ன இது கழுத்தில் கொட்டை அப்படின்னும், உத்திராட்ச கொட்டை கட்டியிருப்பார். இப்போ எனக்கு யாரை பார்த்தாலும் எம்ஆர் ராதா தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர. கழுத்தில் யாராவது உத்திராட்ச கொட்டை கட்டியிருந்தா எனக்கு எம்ஆர் ராதா தான் ஞாபகம் வரும். என்ன இது கொட்டை? இப்போ தொண்டைக்கு வந்துடுச்சான்னு வேற ஒன்றுமே சொல்லுங்க. இப்போ தொண்டைக்கு வந்துடுச்சா? ஒன்று இல்லைங்க சாமி இது. அவர் தான், நீ வாங்கிட்டே, அவர் என்னடா பண்ணுவாருன்னு. பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்திமானா கூட இருங்களேன், உங்களுக்கு சிரிப்பு வருதா வரலையா? சிரிக்க வைத்து சிந்திக்க வைப்பது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உடனே சரி விடு, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு அப்படியே போய்டு. இது மாதிரி நிறைய இடங்களில், அதாவது எழுதப்படாத வசனங்கள்னு புத்தகம் போட்டிருக்காங்க, பெரியார் திராவிட கழகத்தில் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர் பேசிய வசனங்கள் அதிகம். அதில் குறிப்பாக சொல்லணுன்னா தூக்குமேடை நாடகத்தில் அந்த ப்ரொஃபஸராக ஒரு புது பொண்ணு சேர்ந்துருக்கோம். அவன் வீட்டில் என் பொண்டாட்டி இல்லை, போய் அந்த பொம்பளையை கூட்டின்னு வேலைக்காரன் போய் கூட்டின்னு வருவான். கூப்பிட்டு வந்து போங்கன்ட்டு பின்னாடியே இப்படியே பார்த்துன்னே போவான். இவர் வாக்கிங் ஸ்டிக் வச்சு வாசல்லே நிற்பார். பொண்ணு வருதுன்ற ஆவலில் இப்படி இது பண்ணி சந்தனம் போட்டுன்னு அதுக்கு மேக்கப்லாம் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிப்பு வரும் பயங்கரமாக. ஒரு கிழவன், தள்ளாத வயது கிழவன் ஒரு இளமையான பொண்ணோட இருந்தால் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக இவர் பயங்கர மேக்கப்லாம் பண்ணுவார், பில்டப்லாம் பண்ணி நிற்பார். வந்த உடனே இப்படி கம்பீரமாக நிற்பார். அது வரைக்கும் அப்படி குழஞ்சி போய் நின்றுவார், அப்படி நிமிந்து நிற்பார். அந்த பொண்ணு உள்ளே போன்னுவார். வேலைக்காரன் அப்படியே பின்னாடி பார்த்துன்னு டக்குன்னு வாக்கிங் ஸ்டிக் எடுத்து அவன் கழுத்தில் மாட்டி கிட்ட இருப்பார். நான் தானே கூட்டின்னு வர சொன்னேன், நீ எதுக்கு பின்னாடி போகிறேன்னு. முதலாளி பார்த்தீங்களான்னாரு. இப்போ தானடா கூப்பிட்டு வந்தேன். இவர் சொல்கிற டைலாக், இப்போ தானடா கூப்பிட்டு வந்தேன். ஐயோ அந்த அம்மா காலை பார்த்தீங்களா? டேய் நான் ஆளையே இப்போ தான் பார்க்குறேன், காலை பார்த்தீங்களான்னு கேட்குறேன். இல்லை முதலாளி அந்த அம்மாவுக்கு யானை கால். அவன் என்ன சொல்லுவான், அந்த அம்மாவுக்கு யானை கால். கூப்பிட்டு வரும்போது அவன் பார்த்துட்டான் சொல்கிறான். உடனே எமராதா ஒரு செகண்ட் யோசிக்காம, பிள்ளையாருக்கு மூஞ்சே யானை இருக்குது, அதே ஒன்று கவனிக்கல, காலு யானை காலம், அதை ஒன்றே யாரா பார்க்க சொன்னது. நான் அதாவது நீங்கள் சிரிச்சதெல்லாம் சிரிப்பு கிடையாதுங்க. நான் சேர்லேருந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். டிக்கெட்டு விற்றுட்டு எப்படியாவது இந்த சீன் நடக்கிறதுக்குள்ளே உள்ளே போய் உட்காந்துக்க மாட்டோமான்னு அப்படியே பதைக்கும். சின்ன வயசு 1976, சின்ன வயசு, ஓடி போய் பார்த்துருக்கேன். அதில் ஒவ்வொரு காட்சியிலையும் இது மாதிரி எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவர் அப்படியே அது மாதிரி அந்த பஞ்சு வச்சு தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு ஆற்றல் நடிகவேல் எம்ஆர் ராதாவினுடைய ஆற்றல். அதே மாதிரி சேலத்தில் நாடகம், ஒரு காவல்துறையை சேர்ந்த காக்கி தொப்பி போட்ட சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஐஜி, அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய கேட்டகரியில் இருக்கிறவங்க, யாரும் போலீஸ்காரங்க கிடையாது, எல்லாம் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்க தான்.
7 பேர் வந்து இறங்குறாங்க. ஒரு ஜீப்பில் வந்து இறங்குறாங்க. கடகடன்னு உள்ள ஐயா நெல்லுங்க டிக்கெட் வாங்க. உடனே ஒரு இன்ஸ்பெக்டர் இப்படி இடுப்பில் கேட்டார், எனக்கே டிக்கெட்டா? அவர் எனக்கே டிக்கெட்டா? யோ நாங்கள் தான் என் பர்மிஷன் கொடுத்தது. உடனே எனக்கு தெரியாதுங்க, யார் வந்தாலும் டிக்கெட் கொடுக்க சொல்லியிருக்காங்க, டிக்கெட் வாங்கி. அதெல்லாம் வாங்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் 7 பேர் வந்திருக்கோன்னு போய் சொல்லு. சரி நில்லுங்க இதை வரேன் அப்படின்னு உள்ளே போய் யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எலக்ட்ரிஷியன் ராஜேந்திரன் கிட்ட போய், ராஜேந்திரன் இந்த மாதிரி ஒரு 7 பேர் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன், ஒரு நிமிஷம் நான் போய் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் ஏதோ சொல்லியிருக்காரு. உடனே ஒரு 4 பேர் கரம்பு சேர் எடுத்துன்னு வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி அந்த மியூசிக் ட்ரூப்பெல்லாம் உட்காரத்துக்கு ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், எலக்ட்ரிஷியன்லாம் உட்காரத்துக்கு, அதுக்கு அடுத்தே அந்த சேர்லாம் போட்டாங்க. 7 சேரும் தனியாக போட்டாங்க, முன்னாடி உட்காந்துருக்காங்க. வந்து உட்காந்துட்டாங்க. வாங்க அப்படின்னு கூட்டின்னு வந்து அதில் உட்கார வைக்க சொல்லிட்டாங்க. உட்கார வச்சுட்டேன். 7 பேரும் உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா கால் மேலே காலெலாம் போட்டுன்னு அப்படி கம்பீரமாக அப்படி சாஞ்சிக்கிறான். மணி அடிச்சுது, பாட்டு பாடினாங்க, திராவிட கொடியெல்லாம் காட்டினாங்க, நாடகம் துவங்கிச்சு. நேராக வராரு. ஆப்பிள் கண்ணம் கொண்ட பீப்புள்ஸ் ஓடுகிற ஏதன்ஸ் நகரத்துக்கு போய் வந்தவன் நான். ஏய் கோபால், என்னை பார்க்க யாரெல்லாம் வருவாங்கன்னு. என்னடா இது இன்றைக்கி நாடகமே பூசு கொள்ளுது அப்படின்னு பார்க்குறேன். என்னை பார்க்க யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்டார். என்னடா இது இப்படி கேட்குறாருன்ட்டு ஆச்சரியமாக பார்த்தா உடனே அவர் சொல்கிறாரு, உங்களை பார்க்க யார் வருவா? கூலி தொழிலாளி, மூட்டை தூக்குறவன், கொத்தனார், பெயிண்ட்ரு, எலக்ட்ரிஷியனு, காய்கறி விற்கிறவன், பூ விற்கிறாக்கா, எல்லோரும் தான் வருவாங்க. அவங்கெல்லாம் எப்படா வருவாங்க? 5 ரூபா 10 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு வருவாங்க. அவர் சொல்லி முடிச்ச உடனே, இந்த காக்கி சட்டை போட்ட கனதானம் வாண்டெல்லாம் எப்படா வந்தாங்க? அவங்கள டிக்கெட் வாங்க சொல்லு, அப்புறம் நாடகம்னு உள்ளே போயிட்டார். எலக்ட்ரிஷியன் உடனே 2 லைட்டையும் அவங்க பக்கம் திருப்பானா, பின்னாடி சீட்லேருந்து கத்துறான், ஏய் டிக்கெட் வாங்க, ஏய் டிக்கெட் வாங்க, ஏய் காய் சோக்கா டிக்கெட் வாங்கண்ணா. அடிச்சு விட்டாரு. அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டாரு. வாங்கன்னு கத்துறான். ஏய் லைட்டு திருப்புங்கப்பா, நான் வாங்குறேன்ப்பா அப்படின்னு பாக்கெட்டில் ஒரு இன்ஸ்பெக்டர். நான் கடகடன்னு 7 டிக்கெட் என்ன போய் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கட்ஸு, இந்த மன வலிமை ஒரு சுயமரியாதைக்காரனை தவிர வேறு யாருக்கும் வராது. அதே மாதிரி ராமாயணன்னு ஒரு நாடகம் நடத்துகிறாரு. ராமரை கிண்டல் பண்ணி நாடகம் நடத்துகிறாரு. நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்டில் போய் வழக்கு போடுறாங்க. அடுத்த நாள் மாற்றினார், கீமாயணன்ட்டார். சும்மா இருந்திருந்தால் ராமாயணமே நடந்திருக்கும். இப்போ அதை கேவலப்படுத்தி கீமாயணம் ஆக்கிட்டானுங்களா, அவன் பயங்கர பிரச்சனை வந்தது. கீமாயணம்னு நடத்தக்கூடாது. சரி கீமாயணம் பார்ட் 2 அப்படின்னு போட்டார். அதுவும் நடத்தக்கூடாது. மறுபடியும் இது உடனே பேப்பர் நியூஸ்ன்னு போட்டார். என்னையா பேப்பர் நியூஸ் எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒருத்தன் பேப்பர் படிச்சுன்னு வரான். என்னப்பா செய்தி, இந்த எம்ஆர் ராதான்னு ஒருத்தர் நாடகம் நடத்தின்னு தரலப்பா, ராமாயணம்னு நடத்தினாராம், அதுக்கு வழக்கு போட்டு அதை நிறுத்திட்டாங்களாம். அப்புறம் கீமாயணம்னு நடத்தினாராம், அதுக்கும் வழக்கு போட்டு நிறுத்திட்டாங்களாம். ஆனால் அவர் நடத்தவே செய்வேன் அப்படின்னு அந்த நாடகத்தை மறுபடியும் நடத்துகிறாராம். அப்படியா, வா போகலாம், இவ்வளோதான். பேப்பர் நியூஸுன்னு வேறு ஒன்றும் கிடையாது, இதுதான் பேப்பரில் நியூஸு. உடனே வாமா போகலாம். சரின்னு போனாங்க. அதே நாடகம். இது எங்கள் மனசை ரொம்ப புண்படுத்துது அப்படின்னு போய் வழக்கு போட்டாங்க. உடனே எம்ஆர் ராதா ராமர் வேஷம் போட்டால் கைது செய்வோன்னு போலீஸ் சொல்லிடுச்சு. கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, அவர் இந்த வேஷம் போட்டால் கைது பண்ணுங்கன்ட்டாங்க. நேராக வந்தாங்க. நாடகம் நடக்க போது, பேப்பர் நியூஸுன்ற பேரில் நாடகம் நடக்க போது போலீஸ்லாம் வந்துட்டாங்க, கைது பண்ண சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிடுங்க கரெக்டாக படிச்சு பாரியான்றாரு. ராமர் வேஷம் போட்டால் தானே, நான் இப்போ ராதாவா ராமரா? போலீஸ்காரனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இப்படி கேட்குறாரு. நான் இப்போ ராதாவா, நான் எம்ஆர் ராதாவா ராமரா? சொல்லியா, நீங்கள் எம்ஆர் ராதா, அப்புறம் எப்படி கைது பண்ணுவேன்? ராமர் வேஷம் போட்டால் கைது பண்ணு. வேஷம் போட்டு நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து உனக்கு என்ன பிரச்சனை? வெளியே வந்தால் தானே கைது பண்ணணும். அதனால் நான் மேடைக்கு வந்தால் கைது பண்ணு போ அப்படின்ட்டார். உடனே போலீஸ் வந்து ஸ்டேஜை சுற்றி நின்றுட்டாங்க. மக்கள் டிக்கெட்டு வாங்கி உட்காந்துருக்காங்க. நேராக வந்தார், வேஷம் போட்டார், மேடைக்கு வந்தார். உடனே ஃபஸ்ட்டு காட்சி டைலாக் பேச ஆரம்பிச்சோடனே மேலே போலீஸ் ஏறினாங்க. இப்போ கைது பண்ணோன்னாரு. ஒரு நிமிஷம் நாடகம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா என்னன்னே தெரியாது ஜனங்களுக்கு, கலாட்டம் ஆகிடும், அதனால் நான் நாடகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருன்னு அப்படி போலீஸ்காரன் நிறுத்திட்டு, நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டேன்றீங்க, ராமா ஐயோக்கேன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டேங்க பாருங்கள். வேஷம் போட்டாலே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ராமா ஐயோக்குன்னா இல்லையா அப்படின்ட்டு போயிட்டார், இறங்கி போயிட்டாருங்க. இதானே பிரச்சாரம், இதானே கருத்து, இதை சொல்கிறதுக்கு தானே இந்த நாடகம். கடைசி வரைக்கும் நாடகம் நடத்தினாலும் இதானே கருத்து. அதை
தெளிவாக சொன்ன ஒரு ஆண்மையான சுயமரியாதைக்காரர் தான் நடிகவேல் எம்ஆர்ஆர். அவருக்கு நடிகவேல்ங்கிற பட்டத்தையே ஐயா பெரியார் அவர்கள் தான் அதுக்கு வழங்கினார். ஒரு நடிகனின் பின்னால் ரசிகர்கள் ஓடுவார்கள், தன் பின்னால் தன் கருத்தோடு மக்களை ஓடி வர வைத்த நடிகன் என்பதால் இந்த மன்றத்துக்கு நடிகவேல் எம்ஆர் ராதா மன்றம் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு நடிகனின் ரசிகனாக பெரியாரை மாற்றியவர் நடிகவேல் எம்ஆர் ராதா. சமூக கருத்தை சொன்னதுனால அவரை பாராட்டினார், தனக்காக அல்ல, தான் ரசித்ததற்காக அல்ல. அதே மாதிரி ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை நாடகம், அந்த நாடகத்துக்கு அண்ணா, ஐயா பெரியார், ஈவிகே சம்பத் 3 பேரும் போகிறாங்க. உடனே ஒருத்தர் ஓடி போய் அண்ணா பெரியார் சம்பத்தெல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டான் யார்? அவர் மேக்கப் ரூம்லேருந்து வந்துட்டான் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. என்னங்க பெரியவங்க சின்னவங்க, என் நாடகம் அதுக்கு தானே வந்துக்கிறாங்க, டிக்கெட்டு வாங்க, சேர் இல்லை, முன்னாடி தரையில் உட்கார சொல்லிட்டாரு. சேர் இல்லைன்னு சொல்லி அவங்க தரையில் உட்காந்துக்குவாங்கன்றாரு. அதே மாதிரி உட்கார்ந்து பார்த்தார்கள் ஐயாவும் அண்ணாவும் ஈவிகே சம்பத்தும். உட்கார்ந்தது பார்த்தது மட்டுமல்ல, மேடையில் ஏறி பாராட்டினார். நாங்கள் பேசுகிற 100 கூட்டத்திற்கு சமம் நடிகவேல் எம்ஆர் ராதா நடத்துகிற ஒரு நாடகம்னு பேசினார். அதுவும் பெரியார் தலைமையில் இவர் பட்டுக்கோட்டை அழகிரி தான் வந்து நடிகவேல்ங்கிற பட்டத்தை கொடுத்தாருன்னு செய்தியில் படித்தேன். அப்படி தன்னுடைய கருத்தை சொல்வதிலே வலுவாக இருந்தார். வேலூரில் நாடகம், நான் தான் டிக்கெட் விற்க போனேன். கலாட்டா, பெரிய கலாட்டா, சோடா பாட்டிலாம் அடிக்கிறான். எங்களுக்கெல்லாம் பயமாக போச்சு. கலாப்பட்டியெல்லாம் தூக்கின்னு டிக்கெட்லாம் எடுத்து மடிச்சு வச்சுன்னு உள்ளே ஓடியான்ட்டோம். அவர் யாரா அவன் அடிக்கிறவன், யாரோ ஒரு 4 பேர் வந்துட்டாங்க, சோடா பாட்டிலாம் அடிக்கிறாங்க. இப்படி திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்தா நாடகத்தில் காவல் நிலையத்தில் நிற்கிற போலீஸ்காருக்கு ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு இரும்பு பைப்பு, ஒரு கட்டை இருக்கும். அது துப்பாக்கிலாம் கிடையாது, சும்மா டம்மி துப்பாக்கி, நாடகத்துக்காக. அந்த துப்பாக்கி எடுத்தார். அந்த மேக்கப் ரூமில் வந்து ஒரு மாதிரி பக்கத்தில் காவாலாம் போகுதுன்னு ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குன்ட்டு ஊதுவத்தி கொளுத்தி வச்சுருந்தாங்க. அப்படியே கொளுத்தி வச்சுருந்த ஊதுவத்தி அப்படியே பிடுங்கினார், அந்த குழா உள்ள போட்டார். போட்டு ராஜேந்திரன் போடா, நான் ஷூட்டுன்னு சொன்னோன்னா அந்த பட்டன் போடுறான் அப்படின்னு ஏதோ சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவன் கிடுகிடும் ஓடி போய் அப்படியே எலக்ட்ரிஷியன் குனிஞ்சு போய் அந்த பள்ளத்துக்குள்ளே உட்காந்துட்டான். இவர் வெளியே வரும்போதே மைக்கில் வந்து, யாராவது மேடை நோக்கி வந்தீங்கன்னா சுற்றுவேன் அப்படின்னு துப்பாக்கி தூக்கிங்கிறாரு. ஷூட் அப்படின்னாரு. டுமில்னா மேலே புகை வருது. அவன் போட்ட வெடி வந்து குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் அந்த பாட்டுக்கு இடி இடிக்கிறதுக்காக போடுற வெடி. அது டமால்னு கேட்டது பாருங்க. இவர் இந்த துப்பாக்கி தூக்கி போட்டவொடனே மேலே ஊதுவத்தி புகை வேற வருதா, சோடா பாட்டில் அடிச்சோம், அப்படியே போயிட்டான், ஓடிட்டான். யார் வந்தாலும் சுற்றுவேன்ட்டாரு. அதுவும் ஏற்கனவே சுட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்த பிறகு நடக்குது இந்த பிரச்சனை. கண்டிப்பாக சுடுவாருன்ற பயம் வந்துச்சு. அவ்வளோதான். ஒரு ஆள் வரல. அடுத்த நாள் இரவோடு இரவாக பாதுகாப்புடன் மீண்டும் எம்ஆர் ராதா நாடகம் நடைபெறும்னு போட்டு ஊரில் இருக்கிற ஒரு 25 பேரை கூப்பிட்டு எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு மூங்கில் தடி வாங்கி கொடுத்து, ஒரு டவல் கொடுத்து, ஆளுக்கு 100 ரூபா பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் டிக்கெட்டு விலை 20 ரூபாய்ன்னு போட்டார். 10 ரூபா உனக்கு பாதுகாப்பு, வெளியே ஆள் நிற்கிறான்ல, அவனுக்கெல்லாம் யார் காசு கொடுக்குது அப்படின்ட்டு போட்டார். நாடகம் மீண்டும் நடந்தது. இந்த ராமாயணம் கீமாயணம் பிரச்சனையில் கோர்ட்டே என்ன சொல்லிடுச்சுன்னா, எதுக்கு இந்த தலைவலி, யார் நாடகம் நடத்தினாலும் கோர்ட்டில் எடுத்துன்னு வந்து சப்மிட் பண்ணி ஸ்கிரிப்டை அப்படின்ட்டான். இன்றைக்கி யார் நாடகம் நடத்தினாலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்கிரிப்டை கொடுத்து, கமிஷனர் ஆஃபீஸில் ஸ்கிரிப்ட் கொடுத்து சீல் பண்ணியிருந்தால் தான் நாடகம் நடத்த முடியும். நாடக தடை சட்டத்தை 1951 52 53ன்னு நினைக்கிறேன், அந்த ஆண்டு முதல் இந்த தடை சட்டம் வந்ததற்கு முதல் காரணமானவர் நடிகவேல் எம்ஆர் ராதா. நீங்கள் யோசித்து பார்த்துங்க, ஒரு கலைஞனால் என்ன முடியும்னா எல்லாம் முடியும். எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் அவனை காலி பண்ண முடியுமா? முடியும். இந்த கட்ஸு வந்து ஒரு பொம்மலாட்ட கலைஞனாக இருக்கிற எனக்கு எப்போ வந்தது இந்த மன வலிமை, இந்த தைரியமும் அப்படின்னா இவர்களை எல்லாம் பார்த்த பிறகு வந்தது தான். என்னால் பொம்மலாட்டத்தில் யாரை வேணால் பேச முடியும். ஒன்றும் இல்லை, நம்ம திருச்சிக்கு முன்னாடி மண்ணச்சநல்லூர் 1984 நாங்கள் அங்கே நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம். நிகழ்ச்சிக்கு போன போது அங்கே 2 புலவர்கள், அவங்க பேசுகிற தனித்தமிழ் வந்து அதுக்கு டிக்ஷனரி வச்சுட்டு தான் போனோம். அவ்வளோ தனித்தமிழ். நான் மெட்ராஸ்லேருந்து பசங்களை கூப்பிட்டு போயிருக்கேன்.
அவன் இசு வலி இஸ்து கட்டுனா அண்ணா பிடிச்சிக்கோ அப்படின்ற ஆள். அவன் வேலைக்கு வந்திருக்கான் என்கிட்ட. அவன் வந்து நாங்கள் அங்கே போகிறோம். கவிஞர் ஐயா வந்து கடிதம் எழுதுகிறாரு, இந்த மாதிரி கலைக்குழு உங்கள் ஊருக்கு வரோம், வந்து நீங்கள் உணவு மாலை சிற்றுண்டி கட்டாயம் ஏற்பாடு செய்ய வேண்டும், அதற்கு சைவமோ அசைவமோ எது வேணால் இருக்கலாம் அப்படின்லாம் கடிதத்திலே எழுதி அனுப்பிச்சிட்டார். அந்த புலவரங்க வாங்கிய கடிதத்தை பையில் வச்சுட்டு மாலை நாங்கள் அங்கே போயிட்டோம். மதியம் நாங்கள் திருச்சியில் தங்கியிருந்தோம். மாலை அங்கே போகும்போது மதுரை முனியாண்டி விலாஸில் சாப்பாடு வேண்டியதான் காரமாக இருந்தது, எனக்கு வேண்டாம் சாயங்காலம் அங்கே போய் டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். புலவருங்க 2 பேரும் ஐயா கலைக்குழுவினருக்கு வணக்கம் வாருங்கள் அப்படின்னாங்க. ஹிஸ்டாரிக்கல் படம் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நல்லா இருந்தது, ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தது. அதை வந்து நான் குறையா நினைக்கல, சிறப்பாக பேசினாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளால் திரும்பி பதில் பேசவே முடியல, ஏன்னா நம்ம வந்து அப்படி பழகலை. அதனால் நமக்கு புதுசாக இருந்தது. அவங்க எல்லாம் சொன்னாங்க, அமருங்கள் ஓட்டுநர் ஐயா சாக்கை எடுத்து விரியுங்கள் நிறைய இப்படி ஒரு நீட்டு கோணி போட்டாங்க. எல்லோரும் உட்காந்துட்டோம். உட்காந்த உடனே பை எடுத்து வருங்கள் அப்படின்னாரு. இன்னொருத்தர் போனார், பை எடுத்துன்னு வந்தார். பார்த்தா ஒருத்தர் பழம் எடுத்துனாரு, ஒருத்தர் மேரி பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துட்டார். தீர்ந்துதுரா, காலையில் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, ஈவினிங்கு டிஃபன் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சிக்கு போகலான்னு பார்த்தா இது மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ மாவட்ட செயலாளர் வந்து அரங்கநாதன், அவர் தான் ஏற்பாட்டாளர். அவர் எங்களை கொண்டு போய் மணச்சநல்லூரில் இறக்கி விட்டு யாரையும் இந்த வசூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறேன்ட்டு போயிட்டார். இது நடக்குது. உடனே அப்படியே எல்லாேருக்கும் 2 மேரி பிஸ்கெட்டு ஒரு வாழைப்பழம் அப்படியே கொடுத்துனே வந்தார். கொடுத்துட்டு வந்த உடனே என்கிட்ட வந்த உடனே மன்னிக்க வேண்டும், இலைக்கு ஏற்பாடு செய்ய முடியவில்லை, இலைக்கு ஏற்பாடு செய்ய முடியவில்லை, இதற்கு இலையே தேவையில்லை ஐயா, இலை போடுறதுக்கு வாழை ஏற்பாடு செய்ய முடியவில்லைன்னு அவர். உடனே நான் இதற்கு இலையே தேவையில்லை, இல்லை அப்படியே சாப்பிட்டு விடலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டேன். நிகழ்ச்சிக்கு போயிட்டோம். 7:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கிச்சு. 7:30 8 மணி ஆயிடுச்சு. வரவேற்பு இந்த பாராட்டு இதெல்லாம் முடித்து நிகழ்ச்சி தொடங்கி 11:30 மணி அளவில் நிகழ்ச்சி முடிய போகுது. முதல் காட்சி தொடங்கின உடனே ஒரு பெரிய பணக்காரர் அவர் கணக்கு பிள்ளையை கூப்பிடுவார். யோ கணக்கு பிள்ளை அப்படின்னு அப்பா பேசுகிறாரு. நான் கணக்கு பிள்ளைக்கு சுருளிராஜா வாய்ஸில் பேசுகிறேன், முதலாளி சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ட்டு நான் பேசுகிறேன். வாயா என் அருமை பெருமையெல்லாம் எடுத்து சொல்லியா அப்படின்னாரு. ஐயோ உங்கள் அருமை பெருமையை சீன பெருஞ்சோரில் கூட எழுத முடியாதே அப்படின்னு சொன்ன உடனே பேசுகிறேன். ஆனால் வார்த்தையெல்லாம் எனக்கு வர மாதிரி தான் தெரியுது, வெளியில் ஒன்றுமே கேட்கல, ஏன்னா சாப்பிடல. வெறும் 2 மேரி பிஸ்கெட் ஒரு வாழைப்பழம். யோ எப்பவும் நல்லா தானே பேசுவேன், திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா அப்பா வழக்கமாக என்ன கேட்கல, கேரக்டரை கேட்குற மாதிரியே கேட்குறாரு. உடனே நான் சொல்கிறேன், இப்படி பார்த்தா இன்றைக்கி அமாவாசை, அரங்கநாத பெருமாள் புண்ணியத்தில் இன்றைக்கி அமாவாசைங்க, ஒரு பொழுது 2 மேரி பிஸ்கெட்டு ஒரு வாழைப்பழம். யோ பேச தெரியலேன்னு சொல்லு, இதுக்கெல்லாம் எதுக்கு பெருமாளையும் இவரையும் அவரையும் சொல்லிக்கிற, நீ பேசி முடி, அரங்கநாத பெருமாள் உனக்கு அருள் புரிவாருன்னு சொன்ன பிறகு சரின்ட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பேசிட்டோம். நிகழ்ச்சி முடிஞ்சுது. நான் ஸ்க்ரீனை விலைக்கு அப்படி வெளியே வந்தால் அரங்கநாதன் 2 கையிலையும் பரோட்டா பாயா பிரியாணி எல்லாம். கலைவாணன் இந்த புலவர்கள் மாதிரி உங்களை கொண்டுட்டாங்க, மன்னிச்சுங்க, சாப்பிட்டா அப்புறமா பிரிக்கலான்னு. இது ஏன் எனக்கு வந்தது, அந்த சமயோஜிதமாக பேசுகிற யுக்தி எனக்கு எப்படி வந்ததென்றால், கலைவாணரும் எம்.ஆர். ராதாவும் இட்ட பிச்சை. ஒரு சமூகத்தை எப்படி சாடுவது, ஒரு சமூகத்தில் இருக்கிற கேட்டை எப்படி சாடுவது என்பதை கவனமாக யோசித்து யோசித்து ஒவ்வொரு முறையும் செய்தவர் நடிகவேல் எம்.ஆர். அவர் நடித்த எல்லா படங்களிலும் எல்லா காட்சியிலையும் பெரிய பக்தி பழமாக இருப்பார். தூக்குமேடை நாடகத்திலே ஒருத்தன் வருவான், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். உடனே இளங்கோவன், ஏன் ஆதி மூலம்னு வச்சுக்கூடாதான் அப்படின்னு. ஆதின்னா என்னங்க, முதல் முன்னாடி, அப்புறம் ஆதிகேசன்னு வச்சுக்கூடாதான்னு வருது. கேசம்னா என்னது, ஓ முடின்னு வருதான், முதல் வேணாம், சரி அப்படின்னு அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி சாதாரணமாக நம்ம சமூகத்தில் வைத்திருக்கிற பேரெல்லாம் எவ்வளவு இழிவாக இருக்கிறது என்பதை அப்படியே பட்டியலிட்டு காட்டுற ஒரு ஆற்றலாம். தனக்கு எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும், இதெல்லாம் கலைஞர் எழுதியிருப்பாரான்னா இல்லை, எழுதப்படாத வசனம் தான் அதெல்லாம். அவ்வளவு தகவல், அவ்வளவு செய்தி, அவ்வளவு நினைவாற்றல். நீங்கள் ரத்த கண்ணீர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தில் ஒரு இடத்துல பசியாக இருப்பார். மன்னவனானாலும் மாடோட்டும் சின்னவனானாலும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார்.
உடனே ஓ எல்லாம் அவன் செயல் அப்படின்னு பாடுவார். உடனே ஓ எல்லாம் அவன் செயலா, யோ பசிக்காக பாடின பாட்டியா இதில் போய் அர்த்தம் பார்த்துக்கிறாப்பா அப்படின்னுவார். டக்குன்னு சும்மா பசிக்காக பாடினது அப்படின்வார். அப்போ எஸ்எஸ்ஆர் வருவார். ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க, காசு தரேன், எங்கே ஹோட்டல், ஐயோ ஹோட்டல் சாப்பாடு வேணாப்பா, அதெல்லாம் நம்மளால் கல் பொறுக்க முடியாதுன்னு. எவ்வளோ, அதாவது அன்றைக்கு இருந்த அரசியலே அப்படியே பேசியவர். உடனே சரி வா வீட்டுக்கு வா சாப்பிட்றியான்னு. பசி வந்துடுச்சு, சாப்பாடுன்னா 10 கிலோமீட்டர் கூட நடப்பேன், வா போகலாம் அப்படின்வார். அப்போது இது எம்ஆர் ராதாவோடு எஸ்எஸ்ஆர் வருவார். எஸ்எஸ்ஆரோடு ஒருத்தர் பொட்டி தூக்கின்னு வருவார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் என்னுடைய தந்தையார். அந்த காட்சியில் நடித்தவர் தான் என்னுடைய தந்தையார் முத்துக்கூத்தன். அப்படி பெட்டி தூக்கின்னு வந்தவர், எப்பா பார்த்து தம்பி பொட்டி பார்த்து அப்படின்னு வேகமாக இழுத்துன்னு போவார். அந்த குச்சை பிடிச்சி அப்படி சொல்லிட்டே வருவார். அப்புறம் வீடு வந்துடும், பெட்டி இறக்கி வச்சுட்டு நான் நான்லாம் கொடுக்குறேன், எட்டனா கொடுக்கக்கூடாதா அப்படின்னா, டாய் கொடுத்த காசை வாங்கின்னு போடா நீ சும்மா வாய மூடு, அதான் உன்னை ஆண்டவன் இப்படி வச்சுக்கிறான் அப்படின்னாரு. உடனே சொல்லுவார் பாருங்க, ஆமாம் இவர் அப்ஸ்டரில் வச்சுக்கிறாரு, என்னை எத்துமே அண்டர் கிரவுண்டில் வச்சுக்கிறாரு. அப்படியே கடவுளுக்கு செக்ரட்டரி மாதிரியே பேசுகிறான் பாருங்க. நீங்கள் எவனாவது ஒருத்தன் பேசினான்னா கடவுளுக்கு செக்ரட்டரி மாதிரியே பேசுகிறான் பாருங்க. நம்ம மைண்டு வாய்ஸில் வந்ததுன்னா நடிகவேல் எம்ஆர் ராதா இன்றும் வாழ்கிறார். எவனாவது பக்திமான் எவன் பேசினாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஐயப்பன் கோயிலுக்கு போனோம்பா, ஒரு நண்பர் வந்தார். இவருக்கு தெரியும், நான் அடையாறு மாணவர் நகலகத்தில் தொடர்ந்து அருணாசலம் ஐயாவோடு 10 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன். ஒரு கார்பெண்டர் வந்தார். அவருக்கு வேலை செய்யறதுக்காக மாணவர் நகலகத்தில் எங்கெல்லாம் புது பிரான்ச்சு திறக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த பார்த்த சாரதின்னு ஒரு பேர் கார்பெண்டர் வந்தார். திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தார். என்னையா திடீர்னு சாக்லேட் கொடுக்குறேன், எனக்கு பையன் பிறந்திருக்கப்பா அப்படின்னு. எப்போ அப்படின்னாரு, நான் 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகணும்ல, அப்போ பிறந்தாங்க அப்படின்னு. ஓ நீ இல்லாத நேரத்தில் பிறந்தவனா அப்படின்னு அவனுக்கு சொல்ல தெரியாமல் சொன்னான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் எம்ஆர் ராதா ஸ்டைல் மாதிரியே இருந்தது. ஏன்னா உடனே சொன்னார் பாருங்க, ஓ அப்படியா அப்படின்னு. இல்லைப்பா அது இருந்ததுனால எனக்கு அப்படின்னா அப்படியே கடவுளுக்கு செக்ரட்டரி மாதிரி பேசுகிற மாதிரி தான் தோணுது. இது போல் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் தான் பேசுகிற ஒவ்வொரு கூட்டத்திலும் தான் பேசுகிற ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அதே மாதிரி திராவிட கழக மாநாடுகள் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் குதிரையில் அமர்ந்த முன்னால் கொடிபிடித்து வந்தவர் நடிகவேல் எம்ஆர் ராதா. அந்த அவ்வளவு பெரிய ஆற்றலாளர், அவ்வளவு பெரிய திறமையாளர், தனக்கான கதாபாத்திரத்துக்கான உரையாடலை தானே பேசி பெருசாக எழுதிக்க மாட்டார், எழுதுனதை மனப்பாடம் பண்ண மாட்டார், அதெல்லாம் கிடையாது. சொல்லுங்கள் எப்படி சொல்லணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அப்படியே பேசு. இது வந்து எனக்கும் சரி என் தந்தைக்கும் சரி ஸ்கிரிப்டிலேயே வந்து இப்படி எம்ஆர் ராதா ஸ்டைலில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், கலைவாணர் பாணியில் நிகழ்ச்சியை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வந்ததற்கு காரணம் இவங்க 2 பேரும். இந்த எண்ணம் சரியான வழியில் செயல்படுகிறது என்பதற்கான ஒரே ஒரு சான்று 1984ஆம் ஆண்டு பெரியார் திடலில் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள், கல்வி நெறி காவலர் நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் தன் மனைவி இறந்து 12 ஆண்டு காலம் கழித்து ரொம்ப நாள் திடலுக்கு வராமல் இருந்தவர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அவரை காரில் அவங்க மகன் மருமக எல்லாரும் சேர்ந்து நடக்க முடியாதவரை கூட்டி வந்தார்கள். அமர்ந்து 2 மணி நேரமும் நிகழ்ச்சி பார்த்தாரு. பார்த்து முடிந்த பிறகு என்னை மேடையில் தயவுசெய்து கூப்பிட்டு போங்கன்னாரு. நானும் கூட கையை பிடிச்சி அவரை மேடைக்கு கூப்பிட்டு போனோம். மேடையில் ஏறி அவர் ஒலிபெருக்கி முன்னாடி வந்து நின்று, நான் வந்து நிறைய நிகழ்ச்சி பார்த்துருக்குறேன், கலைவாணர் நிகழ்ச்சியை நேரில் பார்த்துருக்குறேன், ஐயா பேசுனதை கேட்டிருக்கிறேன், எம்ஆர் ராதாவினுடைய நாடகத்தை பார்த்துருக்குறேன், ஆனால் அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, இனிமேல் அப்படி பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற கவலை என்னை வாட்டி கொண்டிருந்தது. என் மனைவி இறந்து 12 ஆண்டுகள் சிரிக்காமல் இருந்த நான் இன்றைக்கு மனம் விட்டு சிரித்திருக்கிறேன். அதற்கு காரணமான இந்த கலைஞர்களை, முத்துக்கூத்தனை, கலைவாணனை நான் வாழ்த்துகிறேன். நடிகவேல் எம்ஆர் ராதாவும் கலைவாணரும் இல்லை என்கிற கவலை இனி எனக்கு இல்லை அப்படின்ட்டு போயிட்டேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த அங்கீகாரம், அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் வாழ்ந்து
அதுவும் கலைத்துறையில் ஒரு சுயமரியாதைக்காரராக வாழ்ந்து அந்த கருத்துக்களை சொன்னதனால்தான் பல பேர் இன்று சுயமரியாதைக்காரர்களாக வாழ்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே இருந்தாலும் அந்த நினைவோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் சும்மா சினிமா பொழுதுபோக்கு அம்சம் அல்ல. கலை என்பது பொழுதுபோக்குக்கானதல்ல. கலை மக்களுக்கானதாக இல்லாத வரை அது தேவையற்றது அப்படின்னு ஐயா சொன்னது இதன் மூலமாகத்தான். அப்படி மக்களுக்கானதாக மாற்றிய பெருமை கொண்டவர்கள் தான் அது நடிப்பிசை புலவர் KR ராமசாமியாக இருந்தாலும் சரி, நடிகமணி DV நாராயணசாமியாக இருந்தாலும் சரி, கலைவாணர் எல்லாரும். அதுவும் உரையாடல் பார்த்திங்கன்னா அவ்வளவு அண்ணாவுடைய நாடகங்களில் இருக்கிற உரையாடல்கள் இன்றைக்கும் பொருந்தக்கூடியதாக, காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக அவர்கள் எழுதியிருந்தாலும் அதையெல்லாம் பேசி நடித்த சின்ன சின்ன நடிகர்கள். அதுவும் SC கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. கவுன்சிலராக ராயப்பட்டாவில் இருந்தார், திமுகவில் இருந்தார். ஆமாம் ஆமாம், அவர் கிருஷ்ணன் அவர் பேர். அவர் இருந்தார். கடைசி காலத்தில் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற கலைஞர் கருவூலத்துக்கு ஒரு பாதுகாவலராக நீண்ட காலம் பணியாற்றி சமீபத்தில் தான் ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போனார். அவர் KR ராமசாமி நாடகக் குழுவில் இருந்தவர்களில் NS நாராயண பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், வயசானவர். அவர் KR ராமசாமி நாடகக் குழுவில் இருந்தார். RM வீரப்பனை அங்கே இருந்தார், அப்பா இருந்தார். இது மாதிரி பல பேர் இருந்தார்கள். அவர் நாடகக் குழுவை கலைத்து விட்டார். கலைத்த போது பார்த்திங்கன்னா யார் எலக்ட்ரிஷியனாக இருந்தாரோ அவர்கிட்ட எலக்ட்ரிக் சாமான்லாம் கொடுத்து நீ இதை வச்சு பொழைச்சிக்கோன்னு அவர் அனுப்பிச்சி விட்டார். அதே மாதிரி காட்சி அமைப்பெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். அவர்கிட்ட காட்சி அமைப்பெல்லாம் கொடுத்து நீ வச்சுக்கிட்டார், தாசுன்னு பேர். அதே மாதிரி அந்த ஒலி அமைப்பெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவர் பெருமாள். அவரிடத்துல அந்த பொருளெல்லாம் அப்படியே கொடுத்து எடுத்து போயிடுன்ட்டார். இந்த மாதிரி எல்லாருக்கும் பொறுப்பை கொடுத்த பிறகு என்னுடைய தந்தையார் சொக்கலிங்கம், RM வீரப்பன் இவர்களெல்லாம் லசில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைக்கிள் பேர் பார்ட்ஸ்லாம் விற்கிற ஒரு கடை இருக்கும். அவர் ஒரு திராவிட கழகத்துக்காரரு. இரவு நேரத்தில் அவர் கொஞ்ச நாளில் கடையை ட்ரெஸ் ராஜையான்றவர்கிட்ட KR ராமசாமி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்தவுடனே அந்த சைக்கிள் கடையை வாடகைக்கு எடுத்து இவர் அந்த ராஜுங்கிறவர் அந்த உடைகளை எல்லாம் வாடகை கொடுக்க ஆரம்பித்தார். நாடக உடைகளை எல்லாம் வாடகை கொடுக்குற கடை போட்டார். அந்த கடையில் தான் அப்பாலாம் தங்கியிருந்தாங்க. NS நாராயண பிள்ளை தான் KR ராமசாமி நாடக குழுவிலேருந்து MGR நாடக குழு ஆரம்பிக்கிறாருன்னு 1950 அதில் போய் சேர்றாரு. சேர்ந்த உடனே அன்றைக்கு இருந்தவர்கள்லாம் புலவர் காமாட்சிநாதன், உடுமலை நாராயண கவிநாதர், மாயவநாதன், இந்த மாதிரி பெரிய பெரிய புலவர்கள் தான் பாட்டு எழுதியிருந்தாங்க. தனக்கு கைக்கு அடக்கமாக ஒரு ஆள் வேணும்னு NS நாராயண பிள்ளைகிட்ட சொன்னபோது முத்துக்கூத்தன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நான் கூப்பிட்டு வரேன்ட்டு அந்த ட்ரெஸ் கம்பெனியில் இரவு படுக்க வந்த அப்பாவை அழைத்து சென்று எம்ஜிஆர் இடத்துல சேர்த்தவர் NS நாராயண பிள்ளை. எம்ஜிஆர் தான் தன்னுடைய நாடகத்துக்கு தொடக்க பாடலாக, வணக்க பாடலாக நீராரம் கடலுத்த என்று இப்போது நாம் பாடுகிற தமிழ், ஆமாம் அப்பா எழுதுந்து. ஆனால் அந்த பாடல் பிறந்தது நாடகத்துக்காகத்தான். அதுவும் அவர் இப்போ நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்தா பாடுற நீராரம் கடலுத்த என்ற முழு பாடலையும் நாடகத்தின் தொடக்க பாடலாக வைத்திருந்தார். அதில் ஒரு கடைசியில் ஒரு வரி வரும், கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் அப்படின்னு ஒரு வரி வரும். அதெல்லாம் இருந்தது. உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு, நான் என்னை ஏற்கனவே மலையாளின்னு எல்லாம் ஒரு மாதிரி கேலி பேசுகிறாங்க, இந்த கன்னடம் களி தெலுங்கெல்லாம் திட்ட வேணாம், அதை எடுத்துடலாம், அந்த பாட்டை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஒரு புதுசாக தமிழை மட்டும் வாழ்த்தி பாடுற மாதிரி ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு அப்பாட்ட சொன்னது தான். செந்தமிழிய வணக்கம், ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும் செந்தமிழிய வணக்கம், 5 இலக்கணங்கள் ஆய்ந்து உலக அரங்கினுக்கே முதல் நீ தந்ததாலே செந்தமிழிய வணக்கம் அப்படிங்கிற பாட்டை எழுதி கொடுத்தாரு. எனக்கு அந்த பாட்டு தெரியும். ஆனால் அவன் பாட்டுக்கு பெருசாக செய்யுளுக்கு பொருள் உரை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக அதில் நான் கவனம் செலுத்தலை. ஒரு முறை தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிக்கு போயிருந்தபோது அங்கே SC ST அமைப்பை சேர்ந்த தொலைக்காட்சியில் வேலை செய்கிற பழனிசாமி என்கிற கேமராமேன் அப்பாவை பத்திரமா பார்த்துக்க தம்பி அப்படின்னாரு. அவன் தாங்க என்னை பத்திரமா பார்த்துக்கிறான் அப்படின்னு அப்பா சொன்னார்.
இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உனக்கு செந்தமிழை வணக்கம் பாட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டார் திடீர்னு. நல்லா தெரியும், எங்கே சொல்லு அப்படின்னாரு. கடகடன்னு முழு பாட்டையும் சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ இப்படிலாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுருந்தா சொல்லியிருக்க மாட்டேது அப்படின்ட்டு நான் முழித்தேன். உங்கள் அப்பா உன்னை கூட்டின்னு ரோட்டில் நடக்கிறார், திடீர்னு ஒருத்தரை பார்த்து வணக்கம் சொன்னார்னா உனக்கு தெரியாத ஆளாக இருந்தால் நீ அப்பாட்ட என்ன கேட்பேன்னாரு. யார் இவர், எதுக்கு வணக்கம் சொன்னீங்கன்னு கேட்பியா இல்லையா? ஆமாம் கேட்பேன். அப்படி கேட்டால் அப்பா என்ன சொல்லிப்பார்? இப்போ செந்தமிழே வணக்கம்ட்டாரு. உடனே நீ கேட்குற எதுக்கு இப்போ செந்தமிழுக்கு வணக்கம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் அப்பா என்ன சொல்லுவார்? 5 இலக்கணத்தையும் எனக்கு ஆய்ந்து சொன்னதே நீ தான், இவர் தான், அதனால தான் அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். பெற்ற அன்னை தந்தை அன்றி பிரிதொரு தெய்வம் இல்லை என்பதாலே செந்தமிழை வணக்கம். அம்மா அப்பாவை தவிர தெய்வம்னு வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னல, அதுக்கு தான் அவருக்கு வணக்கம் சொன்னடா லூசு அப்படின்னு சொல்லுவார். இல்லை உங்கள் அப்பா அப்படின்னு அவர் அப்படியே விளக்கம் சொன்னார் பாருங்கள். நான் வியந்து போனேன். அப்போது ஒரு பாடல் என்பது சமூகத்துக்கான பாடலாக எப்போது மாறும்னா, இப்படி சுட்டி காட்டுகிற போது தான் அது மாறுகிறது. அந்த ஒரு ஆளுமை தன்மை உள்ள ஒரு தந்தையின் மகன் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். அவர் சுயமரியாதை காரணமாகவே கடைசி நாள் வரை வாழ்ந்தார். எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் வாழ்ந்தார். எம்ஜிஆரை எதிர்த்து வெளியே வந்திருக்கிறார். வந்தவர் உயிரோடு இருப்பதே கடினம் என்கிற ஒரு நிலையெல்லாம் வந்தது. பல முயற்சிகள், பசியோடு போராடி இருக்கிறோம், வறுமையில் வாடி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் அவருக்கு முன்னால் இருந்த கலைவாணர் எம்.ஆர். ராதா. இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அப்பா நேரிலேயே பார்த்துருக்கார் கலைவாணரை. நான் எம்.ஆர். ராதாவை உடனிருந்து பக்கத்திலிருந்து பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்டதுனால தான் எங்களால் இன்றைக்கும் மகிழ்ச்சியாக ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. சுயமரியாதை காரணமாகவே அடுத்த தலைமுறையையும் என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் உருவாக்க முடிகிறது. சுயமரியாதை என்பது வேறொன்றும் இல்லை, என்னை மானமும் அறிவும் உள்ளவனாக மாற்றுவதற்கான ஒரு மூல தாரக மந்திரம் தான். அது ஒரு கலைஞனுக்கு, கலைத்துறையில் இருப்பவருக்கு தான் இருக்கணுமா? இல்லை, கடைக்கோடி மனிதனுக்கும் இருக்கலாம். இருப்பதனால் அவனுக்கு பெருமை, அவன் தலைமுறைக்கு பெருமை. எல்லாம் மேலகரவும் பார்த்துக்குவான், எல்லாம் மேலகரவும் பார்த்துக்குவான்னாக்கா அப்போ நியாயம் உன்னை பார்த்துக்கணும், போ நீ வேற எங்கேயாவது போ அப்படின்ற பிள்ளை தான் இருப்பான். நாம தான் பார்த்துக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்னங்க பண்ணுறது, கடவுள் என்ன சோதிக்கிறாருங்கன்னா விட்டு போய்டும். அதுக்கு மேலே பேசாதேன்னு அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கு மேலே போதும் விட்டுருங்க, அதோட விட்டுருங்க. இந்த ஐதீகம்னு ஒரு வார்த்தை இருக்குது, சாதாரணமாக சொல்லுவோம். அது எங்கள் ஐதீகங்க. ஏங்க இங்கேருந்து மொட்டை அடிக்கிறதுக்கு அங்கே போகிறீங்கன்னா அது எங்கள் ஐதீகம்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு மேலே சும்மா தொணன்னு என்ன கேள்வி கேட்காதீங்க, எனக்கு தெரியாது அதான் அர்த்தம். எனக்கு பதில் தெரியாதுங்கிறதே ரொம்ப கௌரவமாக சொல்லணும்னா அது எங்கள் ஐதீகங்க, அவ்வளோதான். ஏங்க இவ்வளோ பெரிய பையனை காது குத்துறீங்க, ஏன் அவனுக்கு மொட்டை அடிக்கிறீங்க, அது எங்கள் ஐதீகம் அப்படின்ட்டா அவ்வளோதான், புள்ளி வச்சிட்ட மாதிரி. அதுக்கு மேலே எதுவும் என்ன தயவுசெய்து கேள்வியெல்லாம் கேட்டு போடாதீங்க, அவ்வளோதான், எனக்கு தெரியாது. இதுக்கு ஒரு ஒரு பக்திமானாக தான் அப்படி சொல்லிடலாம். ஆனால் பகுத்தறிவு உள்ளவன் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னு என்ன காரணம்னு கேள்வி கேட்டால் கேள்வி கேளுன்னு சொல்லு. இப்போ நான் பார்த்திங்கன்னா கடந்த 2 ஆண்டு காலமாக மாதிரி பள்ளி மாணவர்களுக்காக போய் தொடர்ந்து பயிற்சி அளிக்கிறேன். பள்ளிகள் தோறும் பயணிக்கிறேன். பயணிக்கிற இடத்திலெல்லாம் இப்போ நான் பேசின இதே விஷயத்தை கொஞ்சம் மைல்டாக பேசுகிறோமே தவிர இந்த கருத்தை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுவும் ஆசிரியர்களிடத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு ஆசிரியர் வந்தார், நான் சொன்னேன், பெரியார் பற்றி பேசினேன், உடனே அப்படியே டக்குன்னு வந்தார். தண்ணி கொடுக்குற மாதிரி வந்துட்டார். கிட்ட அப்படி தண்ணி குடிக்கிற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் மறைச்சின்னு இப்படி கொடுத்துட்டு, இவ்வளோலாம் முற்போக்காக பேசுனீங்கன்னா சார் கடைசியில் நீங்கள் தெருவில் நிற்கணுன்னாரு. நான் பயங்கரமாக சத்தமாக சிரிச்சுட்டு, ஃபஸ்ட்லேருந்தே நான் தெருவில் தான் நிற்கிறேன், கடைசியில் இல்லைங்க, ஃபஸ்ட்லேருந்தே நான் தெருவில் தான் நிற்கிறேன், தெருவில் தான் எனக்கு வேலையே, நான் பிறந்தது வளர்ந்தது வாழறது எல்லாமே தெருவில் தான். பொம்மலாட்டத்தை நான் வீட்டு உள்ள காட்ட முடியும், தெருவில் தானேங்க காட்ட முடியும், எனக்கு வேலை தெருவில். அதனால் என் வேலையே முற்போக்காகவும் இந்த மாதிரியும் பேசுகிறது தான். அதனால் நான் தெருவில் நிற்கிறத பெருமையாக நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஆசிரியர், நீங்கள் தெருவுக்கு வந்துடாமல் பார்த்துங்க, ஏன்னா என்கிட்ட கூட வேலை கிடையாது. நான் சொன்னது என்னென்னா, என்கிட்ட வந்தாலும் நீங்கள் வேலை செய்ய முடியாது, ஏன்னா வாத்தியார், உங்களால் குனியவும் முடியாது, நிமிரவும் முடியாது, பாடம் நடத்தலாம். அந்த பாட நடத்தத்தை நீங்கள் ஒழுங்காக நடத்திட்டீங்கன்னா என் சமூகம் தெருவில் நிற்காமல் உயர்ந்த இடத்துக்கு போகும். அதனால் நீங்கள் தயவுசெய்து போங்க அப்படின்னு. சார் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னாரு. எனக்கா உங்களுக்கா? அடுத்த கேள்வி நான் கேட்டது என்ன கேட்டேன்னா, எனக்கா உங்களுக்கா? உங்களுக்கு தான் சார் அப்படின்னு. எனக்கு தெரியும்,
உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? கிட்டத்தட்ட 80,000 ரூபா வாங்குறேன் சார். எவ்வளோ லோன்? 6 லட்சம் 7 லட்சம் வீடு கட்டுறதுக்காக வாங்கிட்டேன், அதுக்கு இதுக்கு வாங்கிட்டேன், 2 வீலர் வாங்கிறதுக்கு வாங்கிட்டேன், அதெல்லாம் பிடிப்பு அது இதெல்லாம் போய் எனக்கு 50 ரூபா கிடைக்கும் அப்படி இப்படின்னு. எனக்கு கடனே இல்லை, நான் சுயமரியாதைக்காரன், உங்களை விட நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு கருத்துக்கு பின்னாலும் ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் யாரால் விடை சொல்ல முடியும்னா சுயமரியாதைக்காரனால் விடை சொல்ல முடியும், பக்திமானால் விடை சொல்ல முடியாது. அவன் கோவப்படுவான், சண்டை போடுவான், இல்லைன்னா சவிப்பான், திட்டுவான், அதான் செய்ய முடியுமே தவிர வாதமாக நேர்மறையாக எடுத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. நடிகவேல் எம்.ஆர். ராதாவும் கலைவாணரும் அதற்கு முன்னால் இருந்த சுயமரியாதைக்காரர்களும் அரும்பாடுபட்டு இந்த கருத்தை சமூகத்தில் விளைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அரசியலில் கூட இன்றைக்கு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நம்ம கருத்தை தெளிவாக பேச முடிகிறது, பிறரிடத்திலே சொல்ல முடிகிறது, வலுவாக அந்த கருத்திலே நிற்க முடிகிறது, அதிலே மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. இதுக்கெல்லாம் காரணம் சுயமரியாதை என்கிற ஒரு சொல் தான், பகுத்தறிவோடு சிந்திப்பது தான். அதே மாதிரி பெண்களை பற்றி பேசுகிற, பெண்கள் குறித்து பேசுகிற எத்தனையோ செய்திகள் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் ஒவ்வொரு இடத்திலும் அந்த நடிகர்கள் பேசுனதில்லை. கலைவாணர் 50 காலகட்டத்தில் பார்ப்பனர்களுடைய புத்தி எப்படி இருக்கும்ன்றதே ஒரு படத்தில் காட்டியிருப்பார். வேலைக்கார பொண்ணை பின்னாடி வான்னு சொல்லி பேசுறது, காசு கொடுக்கறது, கீரை விற்கிற அம்மாவை கையை தொட்டு பார்க்குறது, ஐயர் வேஷம் போட்டு அப்படியே பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்க்குற போது வியப்பாக இருக்கிறது. இன்றைக்கி அது பண்ண முடியும், திரைப்படத்தில் பண்ண முடியும், சென்சாரில் தடை வந்தாலும் அப்படி இப்படின்னு ஏமாற்றி எதாவது பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் அன்றைக்கு அவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவிலையும் அவ்வளவு செய்திருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களால் செய்திருக்கிறார். நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் கலைஞருக்கு நாடகம் எழுதி கொடுத்து சொல்லி தூக்கு மேடை நாடகம் எழுதி கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, முதல் நாடகத்திலே அறிஞர் கருணாநிதினு போட்டார் போஸ்டர். உடனே கலைஞர் போய் அது போடக்கூடாது, அந்த போஸ்டர்லாம் எடுத்துருங்க. ஏன் ஒரு கட்சியில் ஒரு அறிஞர் தான் இருப்பார் அண்ணர், அண்ணாவை நாங்கள் அறிஞர் அண்ணான்னு கூப்பிட்றோம், அதனால் அது போடாதீங்க. 2 அறிஞர் இருந்திருப்பாங்க உங்கள் கட்சியில், நான் போடுறேன் யானர். இல்லை அறிஞர் போடாதீங்கன்னாரு. உடனே தான் அவர் தான் கருணாநிதி என்கிற பேருக்கு முன்னால் இருக்கிற கலைஞரை கொண்டு வந்தவர் நடிகவேல் எம்.ஆர். ராதா தந்த பட்டம் தான். இன்றைக்கி நீங்கள் கருணாநிதினு சொன்னால் கூட தெரியாது, கலைஞர்னு சொன்னால் தான் தெரியுன்ற இடத்துக்கு அது வந்திருக்குன்னா ஒரு சமூக பார்வையுள்ள சுயமரியாதைக்காரன் செய்த வேலை தான் அது. அது எவ்வளோ பெரிய புரட்சியெல்லாம் செய்திருக்கிறார்கள். எவ்வளோ நிறைய தகவல் இருக்கிறது நாம் பேசுவதற்கு. ஆனாலும் கூட காலம் கருதி இந்த 2 கலைஞர்களை மையப்படுத்தி இன்றைக்கு பேசியிருக்கிறேன். இதில் சில சம்பவங்கள் முன்ன பின்ன எல்லா ஆண்டு இந்த மாதிரி ஏதாவது பிழை இருக்கலாமே தவிர சொன்ன கருத்துக்களில் பிழையே இருக்காது. நாடகத்தில் சாதனை அதாவது திரைப்படத்தில் நடிக்க பெரிய வாய்ப்பு வந்த போது கூட நான் நாடகத்தை விட மாட்டேன், சாயங்காலம் 6 மணிக்கு மேலே என்னை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு போனவர் நடிகவேல் எம்.ஆர். நிறைய பணம் தரேன் கூடுதலாக, நீ கோடி கோடியாக கொடுத்தா கூட சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி நான் ஷூட்டிங் நிறுத்திடுவேன், நாடகம் தான் எனக்கு வேலை. அதே மாதிரி சமையல்காரன்னு ஒரு படம், கலைஞர் எழுதின படம், மூகா முத்து நடித்தார். அவருடைய மகன் மூகா முத்து நடிக்கிறாரு. சிறையிலிருந்து வந்த உடனே எம்.ஆர். ராதா அவர்களுக்கு வேஷம் தரணுன்ட்டு கூப்பிட்டு ஒரு அப்பா வேஷம் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. நானே கிழவன் ஆகிட்டேன், எனக்கு அப்பா வேஷம் கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க. சரி உங்களுக்கு என்ன வேஷம், ஒரு யங்ஸ்டர் மாதிரி வரேன் அப்படின்ட்டார். உங்கள் விருப்பம்ன்ட்டார் கலைஞர். உடனே வந்தார், ஃப்ரெஞ்சு பியர் வச்சார் ஐயா மாதிரி, அப்படியே இது கருப்பு மையாச்சா அப்படியே எம்.ஆர். ராதா வந்தார். ஜெயிலேருந்து வெளியே வருவார், ஓப்பனிங் சீனே தான். சமையல்காரன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஜெயிலேருந்து வெளியே வருவார். அப்பா கொஞ்ச நாள் வெளியே இல்லைன்னா எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க அப்படின்னு. வெளியே ஜெயிலை விட்டு வெளியே நின்ன உடனே கொஞ்ச நாள் ஆள் இல்லைன்னா எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க பொழுது அப்படின்னாரு. டாக்ஸியில் ஏறுவார். உடனே மந்தவள்ளி போ அப்படின்வார். 35 ரூபா தரம், போ 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கான்வார். இருக்குன்னு மீதி கொடு அப்படின்னு. உடனே கடை எண்ணி 65 ரூபா கொடுப்பான். வாங்கி பாக்கெட்டில் வச்சுன்னு இறங்கிடுவார். ஏங்க 100 ரூபா, ஏய் என்னடா என்ன ஆள் இல்லைன்னா ஏமாத்திடுவான்னு பார்க்குறியா, 100 ரூபா கொடுக்காமல நீ சில்லறை கொடுத்த அப்படின்னு உள்ளே போய்டுவார்.
போயிட்டு அதான் ஒரு 10 நிமிஷம் தான் அந்த சீனுக்கே வராரு, ஒரு 5 நிமிஷம் தான் வராரு. வர்றதுக்குள்ளே என்ன பண்ணார், அக்கா வந்துடுவாங்க. அக்கா எப்படி இருக்க அப்படின்னா, இவ்வளோ நாள் எங்கே போனேன், இப்போ கேட்டால் மட்டும் நீ அப்படியே தீர்ப்பு சொல்லிவிடுவேன் அப்படின்னு. அடுத்து கேட்டால் மட்டும் உடனே நீ தீர்ப்பு சொல்லியா, வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் விடு, இப்போ என்ன இப்போ அப்படின்னா, காபி சாப்பிட்டு தம்பி, சரி கொண்டா அப்படின்னாரு. கொண்டு வந்து கொடுப்பாங்க, அப்படி வாயில் வச்சு அப்படின்னு துப்பிட்டு, இது வெறும் கடைசி எழுத்தாக இருக்குன்னு வரும். காப்பி கொடுப்பாங்க, இதில் எங்கே காப்பி இருக்குது, வெறும் கடைசி எழுத்து தான் அப்படின்னு. நான் இருந்த இடத்துலலாம் காப்பி கொடுப்போம் பாரு, மாடு புல் மேய்ஞ்சிட்டு கறந்த பாலில் அப்படி கொடுப்பான்டா அப்படின்னு. அப்படியே ஒரு செகண்டில் பாலிட்டிக்ஸ் பேசுகிறவர். அதாவது அந்த இடத்துல அப்படி பேசணுமா, தேவை கிடையாது. ஆனால் தான் ஒரு கலைஞன் என்பதை அப்படி நிரூபித்திருப்பார். அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் நான் உண்மையிலே வியந்து பார்த்தேன். சிறையிலிருந்து வெளியே வந்தார், வெளியே கொஞ்ச நாள் ஆள் இல்லைன்னு எல்லாத்தையும் மாற்றிட்டேன் உங்களுக்கு அப்படின்னு. அவ்வளோ பிரமாதமாக அதில் வந்து அந்த படத்தில் வந்து அவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கலைஞர் எழுதினார். நான் ஒரு பொம்மலாட்டம் திமுகவுக்காக செய்தோம், திடலில் வந்து 87 நடத்தி காட்டினோம். அதில் ஒரு ஆள் கொலை பண்ணுறதுக்கு வருவான். அந்த கொலை பண்ணுற கேரக்டருக்கு நான் எம்.ஆர். ராதா மாதிரி பேசியிருந்தேன். உடனே மறுநாள் வந்து நாடகம் இது பொம்மலாட்டத்தை முழுக்க 4 மணி நேரம் கலைஞர் உட்காந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனோன்னா, வாயாமுத்து இன்னும் கொலைகாரனுக்கு வந்து எம்.ஆர். ராதா மாதிரி வாய்ஸ் வச்சுக்கிற அப்படின்னாரு. இல்லைண்ணே அதுக்கு பொருத்தமாக இருந்தது, தம்பிக்கு அந்த குரல் வருன்றதுனால. அவர் கொலைகாரன் கிடையாது, அவர் எவ்வளோ மகத்தான கலைஞரியா, அந்த குரலை எடியா அப்படின்ட்டு. ஏன் சொல்லுகிறேன்னா, அது எதுவும் வந்தான்னா கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்கும் வச்சுக்க அப்படின்னு சொல்ல. அதே போல் மாணவன் ராஜேந்திரன் இறந்து போன காட்சி திமுக நிகழ்ச்சிக்காக நான் வைத்திருந்தேன். அவனை சுட்ட இடத்துலையே செத்து போயிட்டான். மாணவன் ராஜேந்திரன் வந்து ஆமாம் சுட்ட இடத்துலையே இறந்து போயிட்டான். ஆனால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, சுட்டவனை ஆஸ்பத்திரியில் இருப்பான், அவங்க அம்மா போய் பார்ப்பாங்க. போய் பார்த்த உடனே, மகனே எதுக்குடா நீ வந்து இப்படி மாண்டு போன, உன்னை கொன்ன கொடுங்கோல் ஆட்சி அழிஞ்சு ஒழியட்டும் அப்படின்னோடனே, அதெல்லாம் இருக்கட்டுமா, மொழிக்காகத்தானே நான் வந்தேன், மொழிக்காக ஒரு பிள்ளைய இறந்துட்டோன்னு பெருமையாக நினச்சிங்க, எங்கே சொல்லுங்கள், தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு செத்து போகிற மாதிரி காட்சி வச்சுருந்தோம். இது முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் போய் கலைஞர் வீட்டில் பார்க்கும்போது அவர் ஆற்காடு வீராசாமி உட்காந்துருந்தார். ரொம்ப நல்லா இருந்ததுயா, அந்த மாணவன் ராஜேந்திரன் காட்சியெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு கலைஞர் பாராட்டுறாரு. ஆற்காடு வீராசாமி உடனே டபக்கன்னு எழுந்துச்சு, அதே மாணவன் ராஜேந்திரன்லாம் சுட்ட இடத்துலேயே செத்துட்டான், அது ரியல்யா, கதைன்னு வரும்போது கொஞ்சம் டெவலப் பண்ண வேணாமா, அதை தான் முத்து பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு முத்து, அப்படியே வச்சுக்க, அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு சுயமரியாதைக்காரனாக அவர் சிந்தித்ததனால்தான் கதையும் பொருளும் எங்கே இருந்தாலும் சரியாக இருக்க வேண்டும் என்று கலைஞர் நினைத்தார். அதனால் என்னால் பொம்மலாட்டத்தில் இன்றைக்கும் ஒரு கருத்தை எளிதாக எப்படி சொல்வது என்பதற்கு வேறு யாரையும் தேட வேணாம். நீங்கள் நடிகவேல் எம்.ஆர். ராதாவை பார்க்கலாம், கலைவாணரை பார்க்கலாம். அது மாதிரி அப்பா என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. இப்போ அப்பா இறந்து 2005 இறந்து போனார். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் ஆகிறது. இந்த ஆண்டு அப்பாவுடைய 100ஆண்டு தொடக்கம். மே மாதம் 25ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அடுத்த 25ஆம் தேதி, அடுத்த மே 25ஆம் தேதி 100ஆண்டு நிறைவை கொண்டாடலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை, அதுவும் கலைத்துறையில் சுயமரியாதைக்காரர்கள் என்ற இடத்தில் என்னுடைய தந்தையாரும் அதுபோல எங்கேயெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அங்கேயெல்லாம் தன்னுடைய சுயமரியாதை கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக ராஜராஜன் என்று எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படம். அந்த படத்தில் அப்பாவுக்கு எம்ஜிஆர் சொன்னாருங்கிறதுக்காக 5 பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 4 பாட்டு அப்பா எழுதி கொடுத்துட்டாரு. 4 பாட்டு எழுதி அப்பா கொடுத்துட்டாரு. ஒரு பாட்டு பக்தி பாட்டு எழுதி சொன்னாங்க. அப்பா சொல்லிட்டாரு, என் கொள்கை என்னன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும், நான் எப்படிங்க பக்தி பாட்டு எழுதுவேன், என்னால் அது முடியாதுங்க. உடனே அவங்க போய் எம்ஜிஆர் கிட்ட போய் சொல்லிட்டாங்க, என்னங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு 5 பாட்டு கொடுத்தோம், மற்றதெல்லாம் எழுதிட்டாரு, ஆனால் இந்த பக்தி பாட்டு மட்டும் எழுதி தர மாட்டேங்கிறாரு. சரி நான் சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு அப்பாவை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. அப்பா போனார். என்னையா
சினிமாவில் இப்போ தான் நீ வளர்ந்து வர, ஒரு படத்தில் 5 பாட்டுங்கிறது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. ஏன்னா ஒன்று எழுதி கூடியா. ஏங்க என்னங்க ஏன் வருமானம் வரதை பார்ப்பியா கொள்கை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. உடனே அப்பா சொன்னார், பசிக்குதுங்கிறதுக்காக எதை வேணால் தின்னுட முடியுமா? அப்போ நீ என்ன பாட்டே எழுத மாட்டேன், நான் வேணால் கேலி வேணுன்னா பண்ணி பாட்டு எழுதி தரேன். சரியா, அப்படி தான் எழுதி கூடியா. அந்த சீனில் நான் தான் நடிக்கணும், அதுக்கு அந்த சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. கேலியா வேணா எழுதி கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. சரி எழுதி கொடுன்னாரு. உடனே அப்பா பாட்டு எழுதி கொடுத்துக்கிறேன். அருவாமனை கத்தி சுற்றி அரிக்கன் லைட் அத்தனையும் இரும்பாக்கா வல்லவடா என் பேர் மாரியடான்னு எழுதிருக்கு. அருவாமனை கத்தி சுற்றி ஆணி அத்தனையும் இரும்பாக்கா வல்லவடா என் பேர் மாரியடா. அது எப்படி இரும்பாக்க முடியும்? அது ஏற்கனவே இரும்பு தானே. அருவாமனை கத்தி சுற்றி ஆணி எல்லாம் இரும்பு தான். அதை இரும்பாக்கா வல்லவடா என் பேரும் மாரியடா. கச்சை கருவாட்டை கரும்பூனை மத்தியில் அச்சு குலையாமல் அப்படியே மூடி வச்சா காவல் காக்கா வல்லவடா நான் காயாம்பு மேனியடா அப்படின்னு. நீ மூடி வச்சிட்டீங்கன்னா நான் காவல் காக்கிறதுக்கு என்னத்துக்கு? நீங்களே பூட்டிட்ட பிறகு நான் எதுக்கு? அப்போ இது அப்படி கேலி செய்து அந்த பாட்டை எழுதியிருப்பார். அந்த படத்தில் என்ன சிறப்புன்னா 5 பாட்டு எழுதியிருப்பார், 3 பாட்டு அப்பா நடிச்சிருப்பார், 4 பாட்டுக்கு அப்பா நடிச்சிருப்பார், அதில் 2 பாட்டு அப்பாவே பாடியிருப்பார். இது போல் ஒரு சுயமரியாதைக்காரராக வாழ்ந்தவருடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி கலைத்துறையில் பல சுயமரியாதைக்காரர்கள் இன்றைய வரையில் தொடர்ந்து இருப்பதனால்தான் கலையில் நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய பகுத்தறிவு கருத்துக்களை சொல்லக்கூடிய நபர்கள் பல பேர் உருவாகி இருக்கிறார்கள். அதற்கு வித்திட்டவர்கள் தான் கலைவாணரும் நடிகவேள் எம்.ஆ. ராதா அவர்களும். அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் என்பதையும் சொல்லி இப்படி ஒரு அருமையான தலைப்பின் கீழே பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்காக வாசகர் வட்டத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மற்றும் இதை செவிமடித்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.